ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரல் வேர்ல்ட் சீசன் 1 இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவும் சூப்பராக தான் இருக்கும். என்ன நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இந்த அனிமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்காக மட்டுமே தான் எடுக்கப்பட்டது. இனிமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்லாம் இல்லை. இந்த அனிமே நல்லா சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். டோக்கியோ சிட்டியில் நம்ம ஹீரோ ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ அவன் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். பார்த்தா ட்ரெயின் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வந்துடுது. ஏன்னா இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால டயத்துக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம ஹீரோக்கு 30 வயசு ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வரான். மச்சான், சண்டே கூட நீ வேலை பார்க்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். புதுசாக வந்த பையன் வேலையை விட்டு நின்றுட்டான். அந்த கேமில் பக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். டெலிவரி டேட் வேறு நெருங்கிடுச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து ஒரு கேம் டெவலப்பர். இப்போ ஆஃபீஸில் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சாகிற கண்டிஷனுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே ராத்திரி பகலாக தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு கேமில் வந்துட்டு பக் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட ஒருத்தன் வந்து நிற்கிறான். இந்த கேம் கம்பெனிக்காரங்க இந்த கேம் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ அதில் ஒரு மேப்பை இன்ஸ்டால் பண்ணு. அது போக ஷார்ட்கட் யூஸ் பண்ணாமல் லெவலில் முடிச்சாங்க அப்படின்னா ரேர் ஐட்டம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புது பாம்ஸ் எல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஐடியா கொடுக்குறான். இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்புறான். ஹே, நான் அந்த கேமில் பக்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். டெலிவரி டேட் நெருங்கிடுச்சு, கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறான். இப்போ சாப்பிட்ற டைம் வந்ததுனால நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்காக போகிறான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு 1008 வேலை இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்குவோம். அம்மாவை காணுன்னு சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள அவங்க அம்மாவே வந்துருந்தாங்க. என் பொண்ணு உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை இவங்க என்னையும் எதுவும் தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவன் வேலையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட புது கேமை டெவலப் பண்ணி முடிச்சிட்டான். அது பேர் ஃப்ரீடம் ஃபேண்டசி. நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் நேம் வந்து சுசுகி. ஆனால் அவன் எப்போவுமே கேமில் வந்துட்டு சாட் அப்படிங்கிற நேமை தான் கொடுப்பான். அதே தான் கொடுக்குறான். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு என் ஒய்ஃப் என்ன தேடுவா, நான் மட்டும் லேட்டாக பண்ணனா என்னை கட்டையாலேயே அடிப்பா அப்படின்னு நம்ம சொல்லவும், உன்னைய வச்சு வீட்டில் தேடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீயும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, அதான் 30 வயசு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் தூங்காமல் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹே சாட்டை ஒரு பக் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு கேட்டால் இது வேற ஒரு கேமில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ தலையிலேயே நிறைய பேர் நிறைய வேலையை கட்டுறாங்க. இது பத்தாதுன்னு இன்னொருத்தன் வேற ஒரு வேலையை கட்டுறான். ஆஃபீஸ்னாலே இப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஹீரோ ராத்திரி பகலாக உட்காந்து தூங்காமல், நம்ம ஹீரோ மட்டும் இல்லை நிறைய பேர் அதே இடத்துல அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இமெயில் அனுப்பிட்டு ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பார்த்தா திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறான். அவன் பார்த்தா 15 வயசு பையன் மாதிரி சின்ன பையனாக மாறிட்டான். கனவுல மட்டும்தான்ப்பா இப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃபேன் பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா அதில் ஃபோன் இருக்குது. ஃபோன் பண்ணுறான், ஆனால் சிக்னல் இல்லை. அப்போ தான் அவன் ஃபேஸ் பார்க்குறான். ரொம்பவும் சின்ன பையனாக இருக்கான். சரி, கனவுல எது வேணால் பாசிபிளாக இருக்கும். நான் சின்ன பையனாக மாறிட்டேன். அது போக நான் உருவாக்கின கேம்குள்ளேயே நான் வந்த மாதிரி தெரியுது. எதுக்காக நான் கேம்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த செட்டிங்ஸுங்கிறதே ஒர்க் ஆகலை. எப்போவும் இவன் கேமுக்கு கொடுக்குற சாட்டா அப்படிங்கிற நேம் தான் அதில் இருக்குது. அந்த மேப்பில் வந்துட்டு இது டிராகன் வேலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது நான் அவனுக்கு கொடுத்த ஐடியாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐயோ, ரெட் கலர்னாலே அது எனிமீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு நிற்கிறான். நம்ம ஹீரோவோட லெவல் ஜஸ்ட் 1 தான். ஆனால் வர்றவங்களோட லெவல் எல்லாமே 40ல் இருக்குது. அவங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. என்ன இது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நிறைய அட்டாக் நடக்குது. இது கனவாகவே இருந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டியர் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணுறான். ஆனால் அது ஒர்க் ஆகலை. என்னோட கேம்லேயே பக் வந்துடுச்சா, அதுவும் என் கனவுக்குள்ளேயே அந்த பக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீட்டியரையும் கிளிக் பண்ணுறான். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்துட்டு அந்த மீட்டியர் எல்லாமே இப்போ கீழே வந்து விழ ஆரம்பிக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே நடந்து அந்த லிசர்ட்ஸ்மேன் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் வந்து லெவல் பாயிண்ட் கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு வழியாக நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ண அந்த எல்லா மீட்டியர் ஷவரும் வந்துட்டு முடிஞ்சு அந்த இடமே பள்ளமாக இருக்குது. அதுலேயும் ஒரு லிசர்ட்மேன் மட்டும் உயிரோட தப்பிச்சு நம்ம ஹீரோவை சண்டை போடுறதுக்காக கூப்பிடுறான். இவன் அந்த ரேஞ்சை விட்டு வெளியே தள்ளி போய் நின்றுப்பான்னு நினைக்கிறேன். ஓ, நான் இப்போ இவன் கூட சண்டை போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறான். அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணது அவனுக்கு வலிச்சதுனால நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை தூக்கி போடுறான். பார்த்தா அசால்ட்டாக ஜஸ்ட் ஒரே ப்ளோவில் அவனை காலி பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. இது கன்ஃபார்மாக ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த செட்டிங்ஸே ஒர்க் ஆகலை. இப்படியே போனால் மோசம், எனக்கு காயம் பட்டிருக்குது, வலிக்குது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அந்த காயமெல்லாம் ஹீல் ஆயிடுச்சு. அப்போ தான் அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்குறான். அவனோட லெவல் வந்துட்டு 310ல் இருக்குது. ஓ, இதனால தான் எனக்கு டக்குனு ஹீலிங் ஆயிடுச்சு. அது போக என்னால் அவனை தோக்கடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மற்ற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். மீட்டியர், ரெயின், அப்புறமா மேப், இந்த ரெண்டே ஸ்கில் மட்டும் தான் அவன்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. சரி ஓகே, திரும்பவும் யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்ம எதுக்கோ ப்ரிப்பேராக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த மீட்டியர் ரெயின் வந்து இருக்கிறதுலே ஹை லெவலில் அப்கிரேட் பண்ணி வச்சு அதை ரொம்ப தூரம் தள்ளி விழுற மாதிரி செட்டப் பண்ணி வைக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த மீட்டியர் ரெயின் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லெவல் அதிகமாக இருக்காங்கிறதுனால போன தடவையை விட இது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோவோட லெவல் அப்கிரேட் ஆகிருக்கிறதுனால இப்போ அவன் ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி இருக்கிறான். ஒரு வழியாக அதுல இருந்து தப்பிக்கிறான். இது மட்டும் கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தான்.
வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல தண்ணி பாட்டிலும் இருக்கு. இப்போ அந்த தண்ணி பாட்டில வர வச்சு அவன் குடிச்சு பார்க்கறான். நான் இது நாள் வரை குடிச்ச தண்ணியிலேயே இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறான். இவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதுக்கப்புறமா இவங்கிட்ட லெஜெண்டரி ஸ்வார்ட், ஹோலி ஸ்வார்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஹியூமன் லெவல்ஸ் எபிலிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு ஹை லெவலுக்கு ரீச் பண்ணி வைக்கிறான். சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காம இப்படி இருக்கிறதோ ஜாலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். வாரியர்ஸ் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடம் மேப்ல காட்டுது. கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து சாகர கண்டிஷனுக்கு வேலை பார்த்து இந்த மாதிரியான இயற்கை பிளேஸ் எல்லாம் நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஜாலியா அந்த இடத்த சுத்தி பார்க்கறான். அவனோட ஹியூமன் எபிலிட்டி எல்லாமே வந்துட்டு ஹை லெவல்ல இருக்கிறதுனால அவன் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி தான் இருக்கிறான். இப்போ அந்த வாரியர் ஃபோர்ட்டுக்கு அவன் வந்து சேர்றான். பார்த்தா பக்கத்துல சல்யூ சிட்டின்னு ஒன்று இருக்கு. சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்கிறத அவனுக்கு மேப்ல காட்டுது. வேவ்ரன் அப்படின்னு சொல்லிட்டு எனிமி அப்படின்னு சொல்லி காட்டுது. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹையா ஜம்ப் பண்ணி போய் பார்க்கறான். பார்த்தா அது ஒரு டிராகன் இவனை வந்து முட்டிடுது. ஐயோ அடிபட்டுச்சான்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு டக்குன்னு ஹீலிங் ஆயிடுச்சு. ஒரு கல்லை தூக்கி அவன் அடிக்கிறான். அதுவே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டிராகன் பயந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிற அந்த சைடு பறந்து போகுது. இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். அங்க இருக்கிறவங்க பேசுறது எதுவுமே நம்ம ஹீரோக்கு புரியல. உடனே அவனோட ஸ்டடி ஸ்கில்ல வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு அப்கிரேட் பண்றான். இப்போ அவங்க பேசுறதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. சீக்கிரம் அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த அட்டாக் எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்பதான் பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ் குரூப்லயே வந்து மேஜிக் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த டிராகன் நம்ம ஹீரோ பக்கமா வரவும் ஷீனா அதை தடுன்னு ஒரு சோல்ஜர் சொல்லுவான். அந்த பொண்ணு வந்துட்டு வின் மேஜிக்கை வச்சு அதை அட்டாக் பண்றா. பார்த்தா அவ காத்துல ஹைட்டா பறக்கவும் இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழாம ஹீரோய்க்கா போயிட்டு காப்பாத்துறான். கீழே மட்டும் பார்க்காத பயந்துருவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அவ கீழே பாக்குறா. உடனே ஹைட்டா இருக்கவும் பயப்படவும் நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை சேஃபா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் விடுறான். என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. என்னோட பேரு சாட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நான் மட்டும் சின்ன பையனா இருந்திருந்தோம்னா இந்த லவ் பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். என்னோட பேரு ஜீனா, நான் வந்துட்டு இங்க ஒரு ராயல் நைட்டா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. வெயிட் பண்ணி இவர் தான் என்ன காப்பாத்தினார் அப்படின்னு ஜீனா சொல்லவும் நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட்னு சொல்றான். ஆனா உன்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் அதுவாங்க நான் அந்த மீட்டியர்ல மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வரும்போது என்னோட பொருள் எல்லாம் நாசமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ நம்பவே மாட்டிக்கா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரிக்கி பெர்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணவும் இப்போ அவன் நல்ல பொய்யா சொல்றான். உடனே அவளும் நம்புறா. சரி உன்னோட பெர்மிஷன் லெட்டர் எங்கன்னு கேட்கவும் அது என் குதிரை மேல இருந்துச்சு, அதுவும் பயந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சரி நான் உனக்கு அந்த பேப்பரை அரேஞ்ச் பண்ணி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இறந்து போன அந்த டிராகனோட எல்லா பார்ட்ஸுமே நாங்க யூஸ்ஃபுல்லா மாத்திடுவோம் அப்படின்னு ஜீனா சொல்லவும் அதை நாங்க சமைச்சு சாப்பிடுவோம்னு அந்த இன்னொருத்தி சொல்றா. ஆனா அது டேஸ்ட் கேவலமா இருக்கும், அதெல்லாம் அந்த ஸ்லேவ்ஸ் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டி ஓட்டுறவர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேப்ல வந்து பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேப்ல பாக்குறான். 80% ஃப்ரீடமான மக்கள், 20% அந்த இடத்துல ஸ்லேவ்ஸ் தான், அதாவது அடிமைகள். அந்த இடத்துல ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற ரேசஸான எல்ப்ஸ் அப்புறம் டெமி ஹியூமன்ஸும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ கடைசியில் ஒரு வழியா இவங்க அந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜீனா சொல்லுவோம். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனா அங்கிருந்து கிளம்பிடுறா. இவன் என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பெர்மிஷன் லெட்டர் கிரியேட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு இடத்துல கை வச்சு அவனோட பேரு சாட்டோ அப்படின்னு சொன்ன உடனேயுமே நம்ம ஹீரோவோட டீடைல்ஸ் எல்லாம் அதுல வருது. நம்ம ஹீரோவோட வயசு வந்து இப்போ அதுல 15ன்னு காட்டுது. அண்ட் நேம் வந்து சாட்டோ. அண்ட் லெவல் வந்து ஜஸ்ட் 1 தான் காட்டுது. நல்ல வேலை என்னோட ஒரிஜினல் லெவலை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த பெர்மிஷன் லெட்டர் ஒரு சில்வர் காயின்னு சொல்லவும் நல்ல வேலை என்னோட பர்ஸ் தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த தொட்டை கொடுக்குறான். அதுக்கப்புறமா தம்பி உனக்கு இந்த வீசா தேவைப்படும் நினைக்கிறேன், நீ இந்த சிட்டியில் நிறைய நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இது உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கு நீ வந்து தொட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணல அப்படின்னா ஒன்றையும் ஸ்லேவ்ஸாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அங்கேருந்து கிளம்புறான். அதுவும் அந்த எல்லோ போட் போட்டுக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹோட்டல் மாதிரி, நீங்கள் அங்கே போய் ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறா. ராத்திரி பகலாக நான் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண கேம்குள்ளே இந்த மாதிரியான ஒரு இடத்த கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு புதுசு மாதிரி தெரியுது, உங்களுக்கு ரூம் தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக இருந்த அதே ஹோட்டலுக்கே அவளோ கூட்டிட்டு போறா. ஹே அவர் விருப்பமே இல்லாம நீ இவரை இழுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க தான் இந்த இடத்தோட ஓனர்னு நினைக்கிறேன், ஆமா இங்க தங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு நாளைக்கு ஒரு காப்பர் காயின் அப்படின்னு சொல்லவும் நான் 10 நாள் இங்க தங்குறேன் அப்படின்னு சொல்லி 2 சில்வர் காயினை கொடுக்குறான். இப்போ சாப்பிட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சூடா எதுவும் இல்லை, ஆறி போய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் முதல்ல போய் அந்த பயந்தாங்குளிகளோட ரூம் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த லேடி அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. பயந்தாங்குளிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் நேற்று நைட்டு வானத்துல இருந்து ஏய்கள் விழுந்ததை பார்த்து டீமன் லார்ட் வந்துட்டான்னு நினைச்சு சில பேர் பயந்து ஓடிட்டாங்கன்னு சொல்லவும் டீமன் லார்ட்லாம் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமா ஹீரோஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா.
இது எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த டீமன் லார்ட அழிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹீரோ வந்துட்டு திரும்பவும் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அது போக இந்த இடத்துல டிராகன்ஸும் இருக்கு. ஆனா அதுங்கெல்லாம் அதிகமா இந்த பக்கமா வராது. அதுங்களை பாக்குறதே ரொம்பவும் ரேர் தான். நானே ரொம்பவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது அப்படின்னு அந்த லேடி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கஸ்டமர் வந்த உடனே அவங்கள கவனிக்க போயிருந்தா. நல்ல வேலை டீமன் லார்டு எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, இல்லைன்னா நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு வந்து பேச்சு கொடுக்கவும், இங்கே ஏதாச்சும் கடை உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், எனக்கு நிறைய கடை தெரியும், துணி கடை ஒன்று தெரியும், அதுக்கப்புறமா நிறைய கடை தெரியும். ஹே, நான் வேணா நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. இப்போ அடுத்த நாள் அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ கடை வீதிக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு டெமி ஹியூமன் பொண்ணு பார்க்குறான். அந்த பொண்ணு ஒருத்தர் ரொம்பவும் கொடுமை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி முறைச்சு பார்க்குறான். உடனே அவன் பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான். உடனே அந்த டெமி ஹியூமன்ஸ் பொண்ணுங்க ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். இப்போ அந்த பொண்ணுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நீங்கள் ரொம்பவும் நல்லவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட வந்து பொண்ணு சொல்லவும், ஏன் நான் எதுவும் தப்பாக பண்ணிட்டேனான்னு கேட்குறான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த டெமி ஹியூமன்ஸில் சில பேர் மனுஷங்களை கொண்டுட்டாங்க, அதனால தான் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஹே, அந்த செயின் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவள் டக்குன்னு போகவும், நான் சோகமாக இருக்கக்கூடாதுன்னு டக்குனு இவா டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியாக அவள் கூட போகிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த இடத்துல வாங்கிட்டு இருக்கான். அது போக ஒரு கடைக்காரங்கிட்ட பேரம் பேசி சூப்பராக அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி பேரம் பேசி முடிக்கிறான். அது போக நம்ம ஹீரோ கூட வர அந்த பொண்ணுக்கு அவன் வந்துட்டு ஒரு கிளிப் வாங்கி கொடுக்குறான். இந்த டிராகன் மாஸ்கை நாங்கள் ஃபெஸ்டிவல் டைம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஹீரோவா நடிக்கிறவங்க இந்த விக்கை போட்டுட்டு இந்த டிராகன் மாஸ்க் போட்டிருக்கிறவங்கள கொல்லுவாங்க சார், இதுதான் அந்த கதை, அந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு விக்கு வாங்கவா மாஸ்க் வாங்கவான்னு தெரியல. ஸோ அவன் ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு வந்துருந்தான். அப்படியே இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவன் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்லேவ்ஸ் கூட்டம் போது அதில் ஒரு பொண்ணோட லெவல் வந்து அதிகமாக இருக்கு. அது போக அவளுக்கு வந்து கிரேசி பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கவும் என்னாச்சுன்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ டிப்ஸ் கொடுக்குறான். ஆமாம், இங்கே குளிக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், பப்ளிக் பேத் இருக்கு, நம்மளே மாதிரி நார்மலான ஆளுங்க அங்கே குளிக்க முடியாது, நான் பின்னாடி இருக்கிற கிணத்துல தான் குளிப்பேன் அப்படின்னு அவ சொல்லவும், நானும் அங்கேயே குளிச்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹே, டின்னர் உனக்கு பிடிச்சதா, நீ எனக்கு கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒயின் வேணுமா இல்லை என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு சூப்பரான சாப்பாடை கொண்டு வந்து அவள் சர்வ் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அதை சாப்பிட்டு பார்க்குறான். இது உண்மையிலேயே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது, என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி டேஸ்டான ஒரு விஷயத்த குடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லா சாப்பாடையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அவன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ சூப்பரான சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ அது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடை அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருந்தான். இன்னும் கொஞ்சம் வேணுமா நம்ம கேட்கவும், கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ரூமில் போய் தூங்கிட்டு இருக்கும்போது தான் யோசிச்சு பார்க்குறான். இது கேம் தானே, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் கிரியேட் பண்ண கேம் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டே பார்க்காத புது டேஸ்ட் எல்லாம் எனக்கு இந்த இடத்துல தெரியுது. அது போக எல்லாமே ரொம்பவும் ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கு என்னமோ இது நான் கிரியேட் பண்ண கேம் மாதிரியே தோணலை. ஒருவேளை இது கேமாகவே இருந்தால் கூட இதில் ஏதாச்சும் ஒரு ஹை லெவல் மான்ஸ்டர் இருக்கும், அதை கொண்டுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இதில் கிடையாது. ஏன்னா இது வைஸ் சிட்டி மாதிரியான கேம், இதுக்கு எண்டிங்கே கிடையாது. அது போக என்னால் இதில் இருந்து லாக் அவுட் வேறு பண்ண முடியலை. இதில் என்ன உண்மைகள் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இதில் இருக்கிற ஃபன்னை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ரூமில் போய் தூங்குறான். அடுத்த நாள் காலையில் ஆகுது. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. பார்த்தா சீனா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இன்னைக்கு என்னோட டியூட்டியில் லீவ் விட்டுருக்காங்க, ஃப்ரீயாக தான் இருக்கேன், நம்ம இந்த இடத்த சுற்றி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அந்த ஜீனாங்கிற பொண்ணு கேட்குறா. நம்ம ஹீரோவோ ஓகே சொன்ன உடனே இவங்க கடைக்கு போய் சாப்பாடு வாங்குறாங்க. நம்ம ஹீரோ காசு பே பண்ணுவோம். நீ எதுக்காக காசு பே பண்ணுற, இது என்னோட ட்ரீட்டு, நீ என்னை காப்பாற்றினதுக்காக நான் இதை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நீ இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்ததே எனக்கு பெரிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ சாப்பிட்ற அந்த பன் மாதிரியான ஒரு விஷயம் ரொம்பவோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அவங்க நிறைய விஷயம் அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்றாங்க. டிராகன் விங்ஸ்ன்னு சொல்லி ஒன்று விற்கிறாங்க, ஆனால் அது உண்மையிலேயே வந்துட்டு பேட் விங்ஸ் தான். இது நல்லா இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ ஒருத்த வந்து தட்டி விட்டதுனால அவள் ட்ரெஸ்ஸில் கரையாக ஆயிடுது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மேஜ் அந்த இடத்துக்கு, அதாவது ஒரு மந்திரவாதி அந்த இடத்துக்கு வராங்க. நான் இதை க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் மேஜிக்கெலாம் க்ளீன் பண்ணிடுவீங்களா? அப்போ ஓகே நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க மேஜிக்லேயே வந்துட்டு ஜீனாவோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறாங்க. அதே இன்ஸ்டிங்க்டாகவே க்ளீன் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு அதே மேஜிக் ஸ்கில் வந்து கிடைக்குது. அந்த மேஜிக் ரொம்பவே சூப்பராக இருந்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த இடத்துல எல்லாமே மேஜிக் தான், நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே மேஜிக் வந்து கற்றுக்கிட்டேன். அது வந்துட்டு சின்ன குழந்தைங்க புக்கில் இருக்கிற கதையில இருந்த மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட இந்த வின் மேஜிக்கை வந்து பெர்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச மேஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா கேட்குறா. குறிப்பிட்டுன்னு எந்த மேஜிக்கும் இல்லை, ஆனால் இப்போ நம்ம பார்த்த மேஜிக் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா நான் டெய்லியும் ஈஸியாக குளிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த ஜீனா சிரிக்கிறா. என்கிட்ட மட்டும் பறக்கிற மேஜிக் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் க்ளவுடில் போயிட்டு டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவ ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அடிப்பட்டா ஹீலிங் ஆகிறதுக்கு சில ஆயில்மெண்ட் எல்லாம் வாங்கி வைக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகலான்னு ஜீனா கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு இடத்த சொல்கிறான். இப்போ அவங்க அங்கே போகிறாங்க. இங்கே காற்று ரொம்ப சூப்பராக அடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் உண்மையான காரணம்
அந்த இடம் மிலிட்ரியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஜீனா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்குலாம் நம்ம ஹீரோவால் வர முடியும். அப்போ தூரத்தில் ஹைட்டான ஒரு பில்டிங் தெரியுது. அது என்ன நம்ம ஹீரோ கேட்குறான், அது ஒரு விண்ட் மில். அதே நேரத்தில் அது மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ணவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் சர்ச் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதுவும் அந்த ஹீரோ வச்சிருக்கிற வெப்பன் தான் வந்துட்டு ஹோலி ஸ்வார்டு. உண்மையான ஹீரோ அந்த ஹோலி ஸ்வார்டை தொடும்போது மட்டும்தான் அது ப்ளூ கலர்ல க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒருவேளை ஹீரோவா இல்லாம நார்மல் ஆளுங்க அதை தொட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த ஸ்வார்டு தான் அதோட வீல்டரை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட் வந்து சொல்றாங்க. இன்னும் ஜீனா உனக்கு மேஜிக்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சா ரொமான்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலியே அப்படின்னு அவங்க கேட்கவும், ஐயோ அதெல்லாம் இல்லை, இவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவளை கூப்பிட்டோன்னே அவ போயிருந்தா. நம்ம சாட்டோ கிட்ட வந்துட்டு ஹீரோ அப்படின்னு ஏதாச்சும் டைட்டில் இருக்கா அப்படின்னு அவன் செக் பண்ணி பார்க்கும்போது காட் ஸ்லேயர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. அவனோட அந்த மீட்டியார் பவரை வச்சு காடையே கூட கொல்ற லெவலுக்கு அவன் கிட்ட பவர் இருக்கு. நான் ரொம்பவும் பவர்ஃபுல்னு தெரிஞ்சா பிரச்சனை தான் வரும். ஸோ மற்றவங்க கண்ணுக்கு நான் நார்மலா தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜீனா அது என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அது ஒரு ஆன்டி டிராகன் டவர். பறக்கிற மான்ஸ்டர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டவரை வச்சு தான் அட்டாக் பண்ணுவோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு டவர் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா அதை விட 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு டிராகன் தான் ரொம்பவும் பயங்கரமானதா இருந்தது அப்படின்னு ஜீனா சொல்லவும், இந்த டீமன் லார்ட்லாம் வந்துட்டு டிராகன் மாதிரியான மான்ஸ்டர் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒவ்வொரு டீமன் லார்டை பொறுத்தது அப்படின்னு சொல்லி ஜீனா சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ டீமன் லார்டை பத்தி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சர்ச்சில் இருக்கிற ஒரு பிஷப் வந்துட்டு டம்மி ஹியூமன்ஸை கட்டி போட்டு, இந்த டம்மி ஹியூமன்ஸ்லாம் டீமன் லார்ட் கிரியேட் பண்ண ஆளுங்க, இவங்க இருக்கிறதுனால தான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த மீட்டியர் வந்து நம்மள அட்டாக் பண்ணிச்சு. இந்த ஹோலி ஸ்டோனை வாங்கி அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோலி ஸ்டோனை விற்கிறாங்க. ஜீனா போயிட்டு அதை தடுக்கிறா. நான் சும்மா நிக்காம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ மேப்பை செக் பண்ணி பார்க்குறான். அந்த ஸ்லேவ்ஸோட ஓனர் வந்து அங்கே இருக்கிற பிஷப் இல்லை வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டுது. அண்ட் அவன் ஒரு எனிமி அப்படின்னு சொல்லி அதில் காட்டுது. அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மேப்பில் காட்டுது. ஜீனா வந்துட்டு விண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுறா. இந்த பொண்ணு அந்த டீமன் கூட்டத்தை சேர்ந்தவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பிரச்சனை பண்றவங்க சொல்லுவோம். நம்ம ஹீரோ போய்ட்டு அவனை தட்டி மயங்க வச்சிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கிங் ஸ்கில் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டான். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ற அந்த பிஷப்போட ஆளுங்களோ எல்லாரையுமே நம்ம ஹீரோ தூக்கிடுறான். இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த ஸ்லேவ்ஸோட ஓனரை வந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி மக்கள் முன்னாடி போயிட்டு இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், உண்மையிலேயே இவன் தான் வந்துட்டு அந்த டீமன் லார்ட் கூட்டத்தை சேர்ந்தவன், ஹோலி ஸ்டோன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து காசு பறிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. எங்க காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கத்துறாங்க. அப்போ பார்த்தா அந்த மயங்கி கிடக்கிறவன் எந்திக்கிறான். ஆக்சுவலி பார்த்தா அவன் ஒரு டீமன். எந்திரிச்ச உடனே அந்த போப்பை கொண்டுதான். சாட்டோ நீ போயிட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா சொல்றா. உடனே நம்ம ஹீரோவை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேவ்ஸை போய் காப்பாற்ற போறான். எங்க மாஸ்டர் எங்களை இங்கே தான் இருக்க சொல்லியிருக்காங்க, அதை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அவங்கள கெட்டி வச்சிருக்கிற அந்த செயினை உடைக்கிறான். இப்போ அந்த டீமன் ஐபால் மாதிரி அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறிடுது. என்னோட டீமன் லார்ட் தான் இந்த இடத்த ஆட்சி பண்ணணும், தடுக்க நினைக்கிறவங்க எல்லாரையுமே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபால் வந்துட்டு ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுது. இப்போ எல்லாருமே நிலத்துக்கு அடியில் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மயக்கத்திலேருந்து கண் முழிக்கிறான். அவன் பார்த்தா டஞ்சன், அதாவது லேபரண்ட் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறான். கேம்ல இதுவும் ஒரு லெவல் போல, இதையும் நான் முடிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்காங்க. அப்போ அந்த டீமன் ஐபால் மான்ஸ்டரோட வாய்ஸ் கேட்குது. இந்த ஸ்லேவ்ஸை நீ உன்னோட ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கூட வச்சுக்கோ, ஆனா கண்டிப்பா உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் வாய்ஸ் கேட்குது. உங்க பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், கேட்டு டாக் லிசார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பேர் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே டாமா போச்சி லீசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வைக்கிறான். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவும் மோசமா இருக்கிறதுனால புது ட்ரெஸ் எடுத்து நம்ம ஹீரோ கொடுக்குறான். மாஸ்டர் இவ்வளவு வேல்யூபிளான பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, நீங்க எங்களை எப்படி வேணா நடத்தலாம் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா ஓகே இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்களும் சரி ஓகேன்னு அதை வாங்கிடுறாங்க. இப்போ டாமாவும் போச்சியும் ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பன் கொடுக்குறான். டாமாவும் போச்சியும் ரொம்பவும் தேங்க்ஸ், இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. லீசா வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு மேப்ல செக் பண்ணி பார்க்குறான். எல்லாருமே வந்துட்டு பிரிஞ்சு கிடக்குறாங்க. அது போக சீனாவும் அவ கூட சில சோல்ஜர்ஸும் இருக்காங்க. அதையும் நம்ம ஹீரோ எங்க இருக்காங்கன்னு பார்க்குறான். போற வழியிலே சில மான்ஸ்டர்ஸும் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போய் செக் பண்ணலான்னு போகவும், எங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், அந்த இடம் சேஃபா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேக்ல இருந்து ஒரு கன் எடுக்கிறான். லீசாக்கு வந்துட்டு ஸ்பியர் வச்சு ஃபைட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பேக்குள்ளே இருந்து ஸ்பியர் எடுத்து அவள் பயந்துருவா. ஸோ இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்கிற ஸ்வாடை கொடுக்குறான். நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் ஃபைட் பண்ணக்கூடாது, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களோட ஸ்கில்லை பொறுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சென்ஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போச்சு வந்து பிளட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு சோல்ஜரை சாப்பிட்டுட்டு இருக்கு. மாஸ்டர் அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம அட்டாக் பண்ணாதான் ஈஸியாக நம்மளால அதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லீசா சொல்கிறா. பரவாயில்ல இவா திறமையாக யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சரி ஓகேன்னு ஷூட் பண்ணுறான். ஆனால் அது மிஸ் ஆகுது. இப்போ அவன் ஷூட்டிங் ஸ்கில் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணி அதை கொண்டுருதான். அது என்ன வெப்பன் அப்படின்னு லீசா கேட்கவும், இது ஒரு மேஜிக்கல் வெப்பன், இதை பற்றி யார்கிட்டயே சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கிராஃப்ட்ஸ்மேன் ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணி லீசாக்காக அந்த மான்ஸ்டர்ல இருந்து ஒரு ஸ்பியர் செஞ்சு கொடுக்குறான். அப்போ லீசா வந்துட்டு அந்த மான்ஸ்டரை வெட்டிட்டு இருக்கா. என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இதோட கோரை நம்ம விற்றோம் அப்படின்னா நிறைய காசு வரும் அப்படின்னு அவ சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கோரை வாங்கி வச்சுக்கிட்டுதான்.
லீசா கிட்ட இப்போ ஸ்பியர் இருக்கிறதுனால அந்த குட்டி ஸ்வாடை வந்துட்டு இப்போ டாமா கிட்டவா கொடுக்குறா. அவங்களோட செயினை நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படி கோரை எடுக்கிறதுங்கிறத இவங்களுக்கும் கற்றுக் கொடு லீசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்லேவ்ஸ் ஆன டம்மி ஹியூமன் பொண்ணுங்களும் அந்த லேப்ரின்குள்ளே மாட்டிட்டு இருக்காங்க. டாமா நீ நிறைய கல் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவ்வளோ சரி ஓகே நிறைய கல் எடுத்து வச்சுக்கிறா. அங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது. உடனே இவங்க 3 பேரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டு அதோட கோர் எடுங்க, நானும் போச்சியை போய் வேறு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுதோம் அப்படின்னு சொல்லவோ டாமா அவகிட்ட இருக்கிற நிறைய கல்ல போச்சி கிட்ட கொடுக்குறா. போச்சி நீ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். போச்சி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணிடுறான். ஆனால் போச்சி வந்துட்டு பயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கா. உடனே நம்ம ஹீரோ போய் பிடிக்கும். என்னாச்சுன்னு லீசாவும் டாமாவும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அவள் பயந்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவள் அலற மாதிரி போகவும் நீ பயந்து ஓடுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்தவும் அவள் ஹாப்பி ஆகுறா. இப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய மான்ஸ்டர்ஸை கொள்ளுதாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. நம்ம ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்டு லீசா தண்ணி குடிக்கிறா. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவோ டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டோரேஜில் இருக்கிற சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறான். இது ரொம்பவோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. நான் வேணா அந்த இடத்த பார்த்துக்கிடவான்னு கேட்குவோம். இல்லை நீங்கள் தூங்குங்க நான் பார்த்துக்கிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு ட்ராப் அப்படின்னு ஒரு நியூ ஸ்கில் கிடச்சிருக்கு. அங்கே இருக்கிற ஒரு இடத்துல லைப்ரரி மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஃபயர் ஸ்கில் கிடச்சிருக்கு. அது போக நிறைய ஐட்டம்ஸும் நம்ம ஹீரோக்கு கிடச்சிருக்கு. ஒரு மான்ஸ்டர் சமைச்சு தரவா அப்படின்னு சொல்லி லீசா கேட்குறா. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவோ சொல்கிறான். இப்போ லீசா வந்துட்டு அந்த மான்ஸ்டர் சமைச்சு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டு பார்க்குறான். சிக்கன் டேஸ்ட்டில் இருக்குது, இது சூப்பராக இருக்குது, நீங்களும் சாப்பிட வேண்டியதானே நம்ம சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வாட்டர் இன்ஃபினிட்டிவாக வருங்கிறதுனால அதுலேயே அவங்க குளிச்சுட்டு இப்போ தூங்குறாங்க. மற்றவங்களுக்குலாம் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். இப்போ அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஸ்லைம் மான்ஸ்டர் வருவோம். நம்ம ஹீரோவோட புது ஸ்கில்லான ஃபயரை யூஸ் பண்ணுறான். அதுக்கு எதுவுமே ஆகலை. இந்த மான்ஸ்டருக்கு கோரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லீசா அதை ஈஸியாக கொண்டுதா. அப்போ டாமா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் வழி இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய பீஸ்ட் அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அந்த சீக்ரெட் வழிக்குள்ள அதை தள்ளி விட்டுதான். அது ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த பீஸ்ட் அப்படியே உள்ள விழுந்துருது. இப்போ இவங்க போகிற இடத்துல ஸ்பைடர் வெப்குள்ள மனுஷங்க இருக்காங்க. காப்பாத்துங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட பேரு ஜின், நான் ஒரு நோபல்மேன், ஒரு பெரிய பணக்காரன், என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். என்னோட பேரு நிடோரன், நான் ஒரு ஸ்லேவ் மர்ச்சன்ட், என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். நம்ம ஹீரோவோ சாட்டோன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டான். போச்சி கிட்ட பிரச்சனை பண்ண ஒருத்தனும் அங்கே தான் இருக்கான். ஒழுங்கு மரியாதையா அந்த கத்தியை கொண்டா அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டவும் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். நீ மரியாதையாக நடந்துக்கோ இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் அவனை மிரட்டி காப்பாற்றுறான். இப்போ அந்த இடத்துல நிறைய பேர் சண்டை போடுற மாதிரி கேட்குது. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறான். பார்த்தா நிறைய சோல்ஜர்ஸ் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரையும் போய் காப்பாற்றுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். போச்சியை மிரட்டினவன் நான் இதுங்களை விட ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஸ்லைம் கூட சண்டை போட்டு தோத்து போகிறான். அப்போ போச்சி தான் வந்து டக்குன்னு அவனை காப்பாத்துறா. இப்போ போச்சி, டாமா, லீசா 3 பேருமே வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா ஸ்லைம் மான்ஸ்டர்ஸையும் கொண்டுருந்தாங்க. இதை பார்த்தா அந்த ஆள் வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஜீனாவை ஒரு ஸ்லைம் மான்ஸ்டர் பிடிச்சி வச்சிருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு அவளை காப்பாற்றுறான். சாட்டோ நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டி பிடிக்கிறா. உங்களோட ரொமான்ஸை அப்புறமா வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எப்படி வெளியே போகலான்னு யோசிக்கிங்களா அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீஸ்ட்டு எப்படி அந்த ஸ்லைமை கொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அதோட கோரை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணால் போதும், இதை கண்டுபிடிச்சது லீசா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் யார் லீசா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அடிப்பட்ட எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே அந்த பிரீஸ்ட் வந்து ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மற்ற 3 பேரையும் இப்போ தான் ஜீனா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். எங்களை யாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து எங்களை பாதுகாத்தீங்க, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீனா கிட்ட சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற கதவை சோல்ஜர்ஸ் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாமா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அங்கே ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குது. அதை திறந்தா பார்த்தா அந்த ஐபால் மான்ஸ்டர் வெளியே வந்துடுது. என்னோட மாஸ்டரை நான் ரெசரெக்ட் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபால் மான்ஸ்டர் வந்துட்டு அந்த டீமன் லார்டை அந்த இடத்துல திரும்பவும் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுது. சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மேஜிக் மூலயமா இல்யூஷனுக்குள்ளே தள்ளுது. மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு மற்றவங்க சாப்பாடு மாதிரி தெரியவும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டம்மி ஹியூமன்ஸ் பொண்ணுங்களை மட்டும் மயங்க வைக்கிறான். ஆனால் மற்ற எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லென் வந்துட்டு ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். ஆனால் அதுக்கு எதுவுமே ஆகலை. ஆக்சுவலி அது லெவல் 36 லோ லெவல் டீமன் தான். நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் எல்லாரும் முன்னாடியே அவன் பவரை யூஸ் பண்ண விரும்பல. ஒரு பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ணவும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ண விட்டுருதான். இப்போ நம்ம ஹீரோ வேற இடத்துல வந்து விழுந்த உடனே அவனோட ஹோலி ஸ்பாடை வர வச்சு அந்த பீஸ்ட்டை கொண்டுருதான். நம்ம ஹீரோவால அந்த ஹோலி ஸ்பாடோட பவரை யூஸ் பண்ண முடியல. இப்போ ஸ்டோரேஜ்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ எடுத்துக்கிடுறான். இப்போ பார்த்தா ஜஸ்ட் ஒரு சாதாரண கல் எடுத்து அட்டாக் பண்றான். அதுவே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. யாருக்கோ தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த டிராகன் மாஸ்கையும் விக்கியும் போட்டுட்டு ஒரு ஹூடிஸை போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். மற்றவங்களோட அட்டாக் எதுவுமே அந்த மான்ஸ்டர் மேலே ஒர்க் ஆகலாம். ஆனால் நம்ம ஹீரோ ஒரு சாதாரண கல்லை தான் தூக்கி போடுதான். ஆனால் அதுவே ரொம்பவும் பவர்ஃபுல்லாக போயிட்டு அதை அட்டாக் பண்ணுது. ஒரு சாதாரண ஹியூமன் நீலா என்னை அடிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணுது. அதே நேரத்தில் அந்த டீமன் லார்டும் வந்து கரெக்டாக ரெசரெக்ட் ஆயிருதான். அந்த டீமன் லார்டோட லெவல் வந்து 62 தான். வந்த உடனேயுமே அந்த ஐபால் மான்ஸ்டர் எடுத்து உன்னோட பவர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுதான். நீங்க எல்லாம் சாதாரண ஹியூமன்ஸ், என் முன்னாடி நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்ட் விண்டை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு எல்லாரையும் காப்பாத்துறான். ஒரு சாதாரண மனுஷன் ஒன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் கேட்கறான்.
டீமன் லார்டை நார்மலாலாம் கொல்ல முடியாது, மேஜிக்கை வச்சு தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லீனா சொன்னது ஞாபகம் வருது. அந்த டீமன் லார்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை எல்லா மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஈஸியாக தடுத்துருதான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவனால் அந்த ஹோலி ஸ்வாடை யூஸ் பண்ண முடியல, ஏன்னா அவன்கிட்ட ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் இல்லை. இப்போ நம்ம ஹீரோ மேஜிக் கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறான், அந்த டீமன் லார்டுக்கு அது வலிக்குது. ஹோலி ஸ்வாட் மட்டும் இல்லை, எந்த ஒரு மேஜிக்னாலும் டீமன் லார்டை அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இப்போ அவனோட ஃபயர் ஸ்கில்லை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி ஒரு வெப்பன் எடுத்து அந்த வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணுறான். அந்த குட்டியோண்டு ஃபயர் அட்டாக் ஒரு பெரிய பிளாஸ்டையே கிரியேட் பண்ணுது. இவ்வளோ ஹை லெவல் மேஜிக் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லின் சொல்லவும், இது ஆக்சுவலி பேசிக் லெவல் மேஜிக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹோலி ஸ்வாடை என்னால் யூஸ் பண்ண முடியலன்னா என்ன, என்கிட்ட அந்த ஹீரோங்கிற டைட்டில் இல்லை, ஆனால் வேற ஏதாச்சும் ஒரு டைட்டிலை வச்சு கண்டிப்பாக நான் இந்த டீமன் லார்டை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைட்டிலை தேடி பார்க்குறான். காட் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு, என்னால் கடவுளையே கொல்ல முடியுங்கும் போது இந்த டீமன் லார்ட்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அதை ஈஸியாக கொண்டுதான். ஒரு வழியாக அந்த டீமன் அழிஞ்சு போகவும் நம்ம ஹீரோக்கு நிறைய டைட்டில் கிடைக்கி, அதில் டீமன் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்கு. இப்போ எல்லாருமே அந்த இடத்துல இருந்து சேஃபாக வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஒரு சோல்ஜர் அங்கே வந்து, உங்கள் பேர் தானே சாட்டோ, உங்களை ஒருத்தங்க கூப்பிட்றாங்க, இது உங்களோட ஸ்லேவ்ஸான்னு கேட்கவும் அஃபீஷியலாக இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லவோ அவங்க சோகமாகறாங்க. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள கூப்பிடவும் ஹாப்பி ஆகுறாங்க. போக்கோ கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டானும் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். ஜீனாவும் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. எனக்கு இன்னைக்கு நிறைய டைட்டில் கிடைச்சது, ஆனால் அதில் முக்கியமானதுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண அந்த ஸ்லேவ் மெர்ச்சன்ட் வந்துட்டு, இவங்க 3 பேரும் இனிமே உங்களோட ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறான். என்கிட்ட வேற ஸ்லேவ்ஸும் இருக்குது, உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு, சாட்டோ என்னோட பேர் ஆரிசா, நான் இனிமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்கிறா. இவங்களை பார்க்குறதுக்கு ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாப்பனீஸில் போயிட்டு அந்த பொண்ணு காதில் ஒன்று சொல்லவும் அந்த பொண்ணு வந்து பயப்படுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு உன் தலைக்கு மேலே ஸ்பைடர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸில் சொல்லியிருப்பான். ஏன்னா ஜாப்பனீஸ் பொண்ணுங்க எல்லாருமே ஸ்பைடருக்கு பயப்படுவாங்க. இப்போ அந்த 2 பொண்ணுங்களையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்துருதான். ஒருத்தி பேர் ஆரிசா, இன்னொருத்தி பேர் லூலு. இவங்க 2 பேருமே பார்க்குறதுக்கு ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போதைக்கு அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. இப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கிற மற்ற ஸ்லேவ்ஸும் வந்துட்டு புதுசாக வந்திருக்க அந்த 2 ஸ்லேவ்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாங்க. ஹே லீசா, அவங்க கிட்ட நல்லபடியாக பழகு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த ஆரிசா வந்துட்டு அந்த மற்ற 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கா. அந்த ஆரிசா அப்படிங்கிற அந்த பொண்ணோட கேரக்டர் வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த எல்லா பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோவோட ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ கூடவே தான் அவங்க இருக்காங்க. இந்த ஆரிசாவை பார்த்தா இடத்துல இருந்து வந்திருக்கிற ஜாப்பனீஸ் பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவங்க முன்னாடி எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கவும், லூலோ அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு பசிக்குது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்கவும் ஒவ்வொருத்தங்களும் ஒன்று சொல்கிறாங்க. ஸ்லேவ்ஸ் யாருக்குமே தனக்கு என்ன வேணுங்கிற சாப்பாடை டிசைட் பண்ணுற ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்குறா. ஆனால் இங்கே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க. வெரைட்டியாக நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, எல்லாரும் சாப்பிடுங்க நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆரிசாவோ லோலோவோ ப்ரேயர் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்களும் ப்ரேயர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்க்குறான். அது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பரவாயில்ல, இந்த சாப்பாடில் ஹை நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை செக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ லீசா வந்துட்டு ஃபேவரட்னு சொல்லி கேட்ட கிரில் சிக்கன் அந்த இடத்துக்கு வருது. ஓ இது ரொம்ப காரமாக இருக்குது ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் டாமாவும் சொல்கிறாங்க. மற்ற எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். அவங்க ஸ்லேவ்ஸ் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. நான் வெளியே போயிட்டு வரேன்னு ஹீரோ சொல்லவும் அவங்களும் வரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, இது என்னோட ஆர்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வரான். வரும்போது கிரில் சிக்கன் வாங்கிட்டு வரான். சின்ன டம்மி ஹியூமன்ஸ் எல்லாருமே சாப்பிடாம இருக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்களுக்காக போயிட்டு இந்தாங்க இதை ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு டம்மி ஹியூமன் கிட்ட கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே வேற லெவலில் ட்ரெஸ் போட்டு க்யூட்டாக இருக்கிறாங்க. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் இவங்க எல்லாரும் தங்குறதுக்கு அங்கே ரூம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு டம்மி ஹியூமன்ஸை வெறுக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மாஸ்டர் இதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா வந்துட்டு இதோ நிற்கிற இந்த டம்மி ஹியூமன்ஸ் எல்லாருமே உங்கள் சோல்ஜர்ஸ் அந்த லேப்ரின்குள்ளே மாட்டிருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறா. உடனே அவங்களும் ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நார்மலாக இருந்தாங்க. பார்த்தீங்களா மாஸ்டர், நான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா சொல்கிறா. இப்போ டம்மி ஹியூமன்ஸ்க்கு வந்து வெளியே ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுத்து ஏதாச்சும் ஆபத்துனா உடனே என்னை கூப்பிடுங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அப்போ லூலு வரவும் பரவாயில்ல நானும் என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிடுவேன், நீ மற்ற மாஸ்டர் கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி என்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எனக்கு எந்த ஒரு சர்வீஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களை எதுவும் தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஒரு ஸ்லேவாக நாங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்கிறா. லூலு வந்து ஹாப்பியாகி அழறா. இதோட உன்னோட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ லூலு போய் தூங்கிடுதா. நம்ம ஹீரோ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோவோட பாடி அவனோட கண்ட்ரோல்லே இல்லை. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அரிசா உன்னோட மேஜிக்கை நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான். அப்படியே டக்குன்னு மேஜிக்கை தடுக்கிற ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறான். இன்னைக்கு மட்டும் இந்த பிரெயின் வாஷிங் மேஜிக்கை நீ 2வது தடவையாக பயன்படுத்துகிற,
ஃபர்ஸ்ட் போக்கோ டாமாக்காக அந்த மக்கள் கிட்ட பயன்படுத்தின, இப்போ ஏன் கிட்ட பயன்படுத்துற, எதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஒரு ஸ்லேவா என்னோட மாஸ்டரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் என்னோட மிஷன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதனால மட்டும் இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, நீ ரொம்பவும் நல்லவனா இருக்க, எனக்கு உன் மேல கிரஷ் வந்துருச்சு. அது போக ஒரு ஸ்லேவோட கடமையே தன்னோட மாஸ்டரை நல்லபடியா பாத்துக்கிட்டு தான். அது போக நீ என்ன மாதிரி ஜப்பான்ல இருந்து தானே வந்திருக்க, அவனோட பிளாக் கலர் ஹேரை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஓ, அதுக்காக தான் இப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட கண்ணத்தை பிடிச்சி இழுத்துட்டு, இனிமே என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எந்த மேட்ச்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆர்டர் போடுறான். அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஆமா நீ என்ன மாதிரி ரீஎன்கார்னேஷனா இல்லை உன்னை சமன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் பார்க்குறேன் 2வது ஜப்பானால் நீ தான், லூலுவும் ஒரு ஜப்பான் பொண்ணு தான். அவள் மட்டும் இந்நேரத்துக்கு ஜப்பானில் இருந்தானா ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிருப்பா, அந்த லெவலுக்கு அவள் செம க்யூட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. ஹே ஆரிசா, நான் ஒரு சமனா இல்லை ரீஎன்கார்னேஷனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இடத்துல இறந்து போய் சின்ன குழந்தைய எங்கே பிறந்தேன்னா அது ரீஎன்கார்னேஷன், அதே உடம்பு அதே ட்ரெஸ்ஸோட அப்படியே எங்கே வந்தேன்னா அது சமன் அப்படின்னு அவ சொல்கிறா. ஒருவேளை உன்னை சமன் பண்ணியிருந்தாங்கன்னா நீ இடத்துல எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் எந்த இடத்துலையும் இருப்ப, அதே ட்ரெஸ்ஸோட தான் வந்திருப்ப அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. ஆனால் என்னோட கதை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அட்லீஸ்ட் இந்த உலகத்துக்கு வரும்போது ஏதாச்சும் சமனிங் சர்க்கிள்குள்ளேயாச்சும் நின்னியா அப்படின்னு கேட்கவும், அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட ஸ்கில் பாயிண்ட்ஸும் ரொம்பவும் கம்மியாக இருந்ததுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அது என்ன கேஸ்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ எப்படி ஸ்லேவா மாறின அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. பார்த்தா ஜீனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஷாக்கு, ஏன்னா இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ கூட படுத்திருக்காங்க. நீ எனக்கே துரோகம் பண்றல சீட்டர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஜீனா அங்கேருந்து போயிருந்தா. நல்லா மாட்டினியா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும், டக்குன்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜன்னல் வழியாக குதிச்சு ஜீனாவோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஜீனா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அவங்க என்னோட ஸ்லேவ்ஸுங்கிறதுனால தான் என் ரூமில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை மாற்றிட்டு, ஹே இன்னைக்கு பார்க்க நீ ரொம்பவும் வித்தியாசமாக அழகாக இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, தேங்க்ஸ் அப்படின்னு ஜீனா சொல்லவும், புதுசாக ஒரு ட்ரெஸ் கடை பார்த்தேன், அங்கே போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ கண்டிப்பாக போகலாமே அப்படின்னு சொல்லி ஜீனா ஹாப்பி ஆகுறா. ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டீங்க போலியா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கும்போது, எல்லாம் ஒன்னால தான், சரி எல்லாரையும் போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலி ஆரிசா எப்படி ஸ்லேவானா அப்படிங்கிற கதையை நேற்று நைட்டு நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அவளும் சொல்லியிருப்பா. இடத்துல இருந்த அந்த மெமரியை வச்சு இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணலாம் ட்ரை பண்ணேன். எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தான் போச்சு, ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆச்சு. என்னோட அப்பா அம்மா ராஜாவாக இருந்தாங்க, அவங்க 2 பேரையுமே கொண்டுட்டாங்க. என்னையவும் லூலுவையும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா டீமன் லார்ட் வந்துட்டு எங்களோட கேஜலையே மொத்தமாக எரிச்சிட்டான். நானும் லூலுவும் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு காட்டு வழியாக போனோம். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. சாப்பாடு இல்லாமல் நாங்கள் சாகிற கண்டிஷனுக்கு போனோம். அப்போ தான் அந்த ஸ்லேவ் மர்ச்சன்ட் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. லூலு டயர்டாக இருக்கா, ரூம்லேயே தூங்குறான்னு சொல்லவும், சரி ஓகே இந்த துட்டை வச்சு உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஆரிசா கிட்ட கொடுத்துட்டு, லீசா நீ தான் எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மாஸ்டர் என்னோட மேட்ச்க்கு நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்குறா. ஓ ஆமா, நான் உன்னை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தல, சரி ஓகே யூஸ் பண்ண நம்ம ஹீரோ பெர்மிஷன் கொடுக்குறான். அவங்க ஸ்லேவாக இருந்தாலும் அவங்க இஷ்டப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மான்ஸ்டர் ஒன்று வெளியே வருது. அந்த இடத்துக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஜீனா கேட்கவும், டெமி ஹியூமன்ஸை ஹோட்டலில் தங்க விட மாட்டேங்க, ஸோ நான் வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கலான்னு இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் உன் கூட வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜீனா சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே சேர்த்து வாடகைக்கு ஒரு வீடு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஹவுஸ் புரோக்கர் வந்துட்டு, நீங்கள் என்ன ரேஞ்சில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு கம்மியான வாடகை இருக்கிற மாதிரியே வீடு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அவங்களும் சரி ஓகேன்னு ஒரு வீட்டை போய் காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த ஹவுஸ் ஓனரை வந்து ஒரு கொலகாரன் கொண்டுட்டான், அதனால தான் அந்த வீடு சீப்பாக இருக்குது. அடுத்த ஒரு வீட்டை போய் பார்த்தா அது தப்பான ஏரியாவில் இருக்குது. அடுத்த ஒரு வீட்டை போய் பார்த்தா அதில் சீக்ரெட் வழி இருக்குது. அது வந்துட்டு இவனுக்கு ஆபத்தாக தான் போய் முடியும். ஸோ எந்த வீடுமே நம்ம ஹீரோவுக்கு செட் ஆகலை. நான் என்னோட மேனேஜர்கிட்ட வேணா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் வேற வீடை காட்டுறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கே போகலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தேட்டர் இருக்கிற ஏரியாவில் புதுசாக நிறைய கடை திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஜீனா காதில் போயிட்டு உங்களோட ரொமான்ஸ்க்கும் அந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓ அப்படின்னா ஓகே ஜீனாவா, நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோவோட மற்ற ஸ்லேவ்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. என்ன ஆரிசா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமாம் என்னோட ஹேர் கலரை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. மற்ற எல்லாருமே வந்ததில் ஜீனா கொஞ்சம் சோகமாக இருக்கா. இப்போ இவங்க போயிட்டு கார்ட்ஸ் பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு எழுத்தெல்லாம் இருக்குது. இதை வச்சு இவங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை வாங்கிக்கிட்டான். ஜீனா என்னை மன்னிச்சிரு, உன்னோட மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கவும் அவள் இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரின்னு நம்ம ஹீரோ ஜீனாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு கம்மல் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறான். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்மல் இருக்குது. பார்த்தா அதுக்குள்ளேயே மற்ற எல்லாரையும் இவங்களை தனியாக இருக்க விடாமல் ஜீனாவை வந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்ச கம்மலை வாங்கி வச்சுக்கிட்டான். அந்த காலத்தில் இருக்கிற அந்த தேட்டரில் வந்துட்டு ஒரு நாடகம் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த கதை வந்துட்டு ரொம்பவும் போரிங்காக இருக்கிறதுனால டாமாவும் போச்சியும் தூங்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் லீசாக்கும் அந்த கதை அவ்வளோவா பிடிக்கல. ஆக்சுவலி அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு பிரின்சஸ் வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அதாவது மெஜிஷியனை லவ் பண்ணியிருப்பா. ஆனால் அந்த பிரின்சஸோட முறமாப்பில் மார்க்கிக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால ஒரு ஆளை வச்சு அந்த மேஜை கொண்டிருப்பான். இது தெரிஞ்ச அந்த பிரின்சஸ் அவளும் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா.
உடனே ஆடியன்ஸ் எல்லாம் கத்தவும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஆடியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும் டாமாவும் போச்சு திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன அந்த மந்திரவாதி பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்திருக்கான். ஆனால் ஒரு ராயல் நைட் வந்து அந்த மேஜை கொண்டுட்டான். உடனே அந்த மரமாப்பிள்ள மார்க்கி அப்படிங்கிறவன் அந்த ராயல் நைட்டுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் சொல்கிறான். இப்படியாக இந்த கதை முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கதை முடிஞ்சு வெளியே வரான். அப்போ ஒருத்தங்க கர்ச்சிஃபை கீழே போட்டுட்டு போகவும் எடுத்து கொடுக்குறான். ஹே நீ அந்த தேட்டரில் இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு உண்மையான கதை தெரிய வருது. ஆக்சுவலி அந்த மேட்ச் திரும்ப உயிரோட வந்து அந்த மார்க்கி அப்படிங்கிற அந்த மரமாப்பிள்ளையை கொண்டிருப்பான். அந்த மார்க்கிங்கிற மாதிரி ரொம்பவோ கெட்டவன். அவன் ஒரு பணக்காரன். ஸோ பணக்காரங்களுக்கு இந்த கதை பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு இந்த கதையை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போகிறாங்க. அந்த கதையில் வந்த பிரின்சஸ் வந்துட்டு சூசைட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்கிறா. ஆனால் பிரின்சஸால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா சொல்கிறா. இப்படியே இவங்களுக்குள்ள சண்டை வருது. சரி அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? என்னோட மாஸ்டர் கல்யாணம் பண்ணுவியா இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாக்காக ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்குறா. இது ரெண்டுமே இல்லை, ஏன்னா நான் ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லி ஜீனா சொல்லவும் உன்னைய நீயே ஏமாற்றி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்னோட மாஸ்டர் வேற யாராச்சும் உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்லவும் ஜீனா வந்துட்டு ரொம்பவோ சோகமாகறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஆரிசாவை சொல்கிறான். இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுங்க சோகமாகவும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா அப்படின்னு ஹாப்பி ஆயிருந்தாங்க. நான் போய் வாங்கிட்டு போறேன் லீசா சொல்லவும் எல்லாருமே இப்போ ஸ்நாக்ஸ் வாங்க போயிருந்தாங்க. சரி நாமளும் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஜீனாவும் பின்னாடி தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அந்த ரேட் மான்ஸ்டர்ஸ் எங்களை அட்டாக் பண்ணிச்சு. அந்த ரெட் ஹெல்மெட் போட்டுருக்கிறவன் அவனை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். அதுக்குள்ளே நம்ம ஜீனா வந்துட்டு இவங்க எல்லாரையும் ஹீலிங் பண்ணியிருந்தா. அப்போ பார்த்தா ஒரு கத்துற சவுண்டு கேட்கு. என்னன்னு பார்த்தா டாமாவும் போச்சியும் அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறோம். அது ஒரு ஃப்ளையிங் அண்ட் மேப்பில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி நிறைய அண்ணா அங்கே வந்துட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ எல்லாரையும் தயாரா நிற்க சொல்லவும் என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ சொல்கிறதுக்குள்ளேயே அபாயமணியை எழுப்புறாங்க. அதுங்க அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைனாலுமே அதுங்க பறக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் ஆரிசா வந்துட்டு ஒரு பெரிய பேரியர் அந்த சிட்டிக்கு வெளியே கிரியேட் பண்ணுறா. எல்லா ஆண்ட்டுமே அந்த பேரியரில் பட்டு கீழே விழுது. ஆனால் இது மட்டும் நமக்கு பார்த்தாது, ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ மற்ற ஆண்ட் மான்ஸ்டர் எல்லாமே ஃப்ரண்ட் கேட் வழியாக உள்ளே வர ஆரம்பிக்குது. இவங்க கேட்டை மூடியும் வந்துட்டு நிறைய ஆண்ட்ஸ் உள்ளே வந்துடுது. சோல்ஜர்ஸ் அப்புறமா நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பவர் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஹீரோவும் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதில் பார்த்தா ஒரே ஒரு ஆண்ட் மான்ஸ்டர் மட்டும் அந்த ஹவுஸ் புரோக்கர் இருக்கிற அந்த கடைக்குள்ளே போயிடுச்சு. ஹீரோ மேப்பில் செக் பண்ணி பார்க்குறான். மான்ஸ்டர் கம்மியாக தான் இருக்குது. சரி நானே போய் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த மான்ஸ்டர் கொள்ளுதான். ஆனால் அதோட ரத்தம் எல்லாம் ஆசிட் மாதிரி இருக்கிறதுனால அவங்களால அந்த படியில் ஏறி வர முடியல. உடனே பார்த்தா ஒரு எல்ஃப் மாதிரியான ஒருத்தங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை மேலே தூக்கிடுறாங்க. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் அந்த எல்ஃப்க்கும் அந்த கடைக்காரி தேங்க்ஸ் சொல்கிறா. இவர் தான் இந்த கடையோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவர் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆக்சுவலி இவர் வந்துட்டு எல்ஃப் தான், ஆனால் லாங் இயர் எல்ஃப் கிடையாது, ஷார்ட் இயர் எல்ஃப். அவங்களுக்கு பெரிய காது இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு ஒரு நல்ல வீடாக பார்த்து வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா ஜீனா அந்த இடத்துக்கு வந்து தடிக்க விழவோ நம்ம ஹீரோ பிடிக்கிறான். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஜீனா கேட்குறா. எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் இதை போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜீனா அங்கேருந்து கிளம்புறா. இந்த பொண்ணு உங்களோட ஸ்லேவ் தானா அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கேட்குறான். இந்த பொண்ணு வச்சிருக்கிற மான்ஸ்டர் கோர் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் அதை பிடுங்க பார்க்குறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சட்டப்படி என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு, நீங்கள் அதை என்கிட்ட இருந்து அபகரிக்க பார்க்குறீங்களான்னு கேட்குவோம். நான் ஒன்றும் திருட்ட பார்க்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அப்படின்னா என்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்க போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவனும் வர வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறான். இப்போ ஒரு வழியாக நம்ம ஹீரோ அந்த கோர் எல்லாத்தையும் அவன்கிட்டயே வித்துட்டான். நைட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டே வைக்கிறான். அதில் அவங்க நிறைய காய்கறியாக வச்சுருக்காங்க. அது பிடிக்காதுன்னு அவங்க சொல்லுவோம். ஆரிசா பிடிக்கலன்னா ஏன்ட்ட தந்துருங்கன்னு சொல்கிறா. லூலு வந்துட்டு இன்னும் ஷை டைப்பாகவே தான் இருக்கா. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அந்த லேப்ரின்ஸில் காப்பாற்றின ஒரு மெர்ச்சன்ட் வந்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்னு அதை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா ஷேடோ ஓல் ஃபெதர் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம ஹீரோ கையில் வந்து விழுது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டாமாக்கோ போச்சிக்கோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அப்போ பார்த்தா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா ஷேடோவாக மான்ஸ்டர் இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்கள அட்டாக் பண்ணுறான். அவங்க பயங்கரமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். இவன் அசால்ட்டாக அவங்கள கொன்றுதான். என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஜீனாவோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த ரெட் ஹெல்மெட் போட்ட அந்த ரேட் மான்ஸ்டர் அங்கே அடிபட்டு கிடக்கு. ப்ளீஸ் இவங்களை மட்டுமாச்சு எப்படியாச்சும் காப்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையுமே அந்த ஹவுஸ் புரோக்கர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கதவை தட்டியே திறக்கல அப்படிங்கிறதுனால இவனே அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி திறக்கிறான். அப்போ சவுண்ட் கேட்டு அவங்க கீழே இறங்கி வராங்க. பர்மிஷன் இல்லாமல் வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் சாட்டோ தான். ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லவும் பார்த்தா அவங்க வந்துட்டு லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது அந்த மான்ஸ்டர் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவோம். இது முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காட்டுறான். இதை பொண்ணு ஒரு எல்ஃப்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லவும் மியா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்கிறான். அந்த குட்டி பொண்ணு ஆக்சுவலி ஒரு எல்ஃப் தான். அந்த குட்டி பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அந்த ரேட் மான்ஸ்டர் ரொம்பவும் மோசமான கண்டிஷனில் இருக்கிறதுனால மருந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த ஹவுஸ் புரோக்கரும் அங்கேருந்து கிளம்புறாங்க.
இப்போ அடுத்த நாள் ஆகுது, நைட் ஃபுல்லா எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா நம்ம ஹீரோவை திட்டுறா. லூலுக்கு மருந்து வாங்க போன டயத்துல ஒரு பிரின்சஸ்க்கும் ரேட் மான்ஸ்டருக்கும் அடிபட்டு இருந்துச்சு, அவங்கள காப்பாத்தின அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அது ரேட் மான்ஸ்டர் தானா, நான் கூட நீங்க நைட் ஃபுல்லா ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்தீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா சொல்றா. லூலு இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவளுக்கு மருந்து கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். நேரா அந்த ஹவுஸ் புரோக்கர் இடத்துக்கு போயிட்டு அந்த 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மேனா போர்ஷன் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. அது போக அந்த ரேட் சோல்ஜருக்கும் அங்கதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மியாக்கு மானா போர்ஷன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதை வாங்குறதுக்கு தான் மேனேஜர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் புரோக்கர் சொல்றாங்க. அது எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது அந்த டிராகன் வேலியில தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ மேப் வழியாவே பார்த்துட்டு அவ எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா மியா வந்துட்டு எந்திரிச்சிட்டா. சாட்டோன்னு ஒருத்தர் தான் நேத்து ஒன்னு காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை உள்ள வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்து நீ எப்படி இருக்குன்னு கேட்கவும், நீங்க ஒரு ஸ்பிரிட் யூசரா அப்படின்னு அவ கேட்கறா. இல்லையே என் கண்ணுக்கு எந்த ஸ்பிரிட்டும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி சாட்டோ நீ இவளை பார்த்துக்கோ, நான் போயிட்டு மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிளம்பிடுறாங்க. ஆமா ஸ்பிரிட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது புசு புசுன்னு இருக்கும், அழகா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இவ அதிகமா யார்கிட்டயும் பேச மாட்டா போல. ஆமா குட் மார்னிங்னு எல்விஷ் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவா அப்படின்னு கேட்கவும் அவளும் சொல்றா. இப்போ மியா வந்துட்டு ஒரு வழியா சாப்பிட்டு முடிக்கவும் நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா போகாது அப்படின்னு அவ சொல்றா. உடனே நம்ம ஹீரோவோ கொஞ்ச நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்புறான். இது நேற்றுக்கு நம்ம வாங்கி கொடுத்த அந்த கார்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறான். ஹே டாமா போச்சு, இந்த கார்ட்ஸ்ல இருக்கிறத உங்களால ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆடு அப்புறமா ராபிட் பிக்சர் போட்டிருக்குத, ஆடு ராபிட் அப்படின்னு சொல்லாம சாப்பாடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்றா. இது சாப்பாடு தான், ஆனா இது என்ன அனிமல் அப்படிங்கறத நீங்க கரெக்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இது கோட் இது ராபிட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப பார்த்தா லீசா வந்துட்டு ஒரு பறவையை கட்டியா போய் இது சிக்கன் 65 இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே நம்ம ஹீரோவே வந்துட்டு எழுதி காட்டுறான். போச்சியும் டாமாவும் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையுமே பாராட்டுறான். இப்போ இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த டயத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு நேத்து நான் ஒரு பிரின்சஸையும் ரேட் சோல்ஜரையும் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லவும், நாங்களும் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. லூலு வந்துட்டு அமைதியாவே இருக்கவும், இவ இன்னும் ஷை டைப்பாவே தான் இருக்கா, இவளையும் நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நீயும் வாரியான்னு சொல்லி லூலுவையும் கூட்டிட்டு போறான். இப்போ இவங்க எல்லாருமே மியாவை போயிட்டு பாக்குறாங்க. மாஸ்டர் நீங்க ஒரு ரேட் மான்ஸ்டர் சொன்னீங்க, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும், நான் ஒரு பிரின்சஸ் அண்ட் ரேட் சோல்ஜர்னு சொன்னேன், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மியா கூட நல்லா பேசி பழகிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும், போகாது அப்படின்னு அவ திரும்பவும் சொல்றா. இவளுக்கு எதனால என்ன இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ கீழே போயிட்டு அந்த ஹவுஸ் புரோக்கர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சாட்டோ நீ ஒரு மெர்ச்சன்ட் தான், ஆனா உங்ககிட்ட எந்த ஒரு கேரேஜுமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. எல்லாமே அந்த மீட்டியர்ல எரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேனேஜருக்கு தெரிஞ்ச ஒரு மெர்ச்சன்ட் வந்துட்டு 2 குதிரை இருக்கிற ஒரு கேரேஜ் வச்சிருக்காரு, அதை விற்க போறாரு அப்படின்னு சொல்லவும், ஆனா எனக்கு குதிரை ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டோ சொல்றான். மாஸ்டர் எனக்கு ஓரளவு ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி லூலு சொல்லவும், அப்படின்னா ஓகே நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நம்ம ரேட்டை பத்தி இன்னும் பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு இருக்கிற ஒரு கேரேஜை வந்துட்டு ஸ்கேன் பண்றான். அது எவ்வளவு காசு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணிட்டு, என்னால இவ்வளவுதான் தர முடியும் அந்த மெர்ச்சன்ட்ட சொல்லுங்க, பேலன்ஸ் காசு இருந்தா அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ராவா தான் காசு கொடுக்குறான். நம்ம ஹீரோவா அவனோட டீமோ இப்போ காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கேம்ப் செட்டப் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு பெருசா அந்த இடத்துல ஏதோ வேலை இல்லை அப்படிங்கிறதுனால லைஃபையே ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடுறாங்க. ஆரிசா வந்துட்டு நம்ம காலத்துல இருக்கிற மாதிரியான ஒரு குக்கர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கா. தண்ணி சுட்டோன்னே அதுல இருந்து விசில் வரவோ டாமாவோ போச்சியோ பயப்படுறாங்க. அது ஒன்றும் இல்லை, தண்ணி வந்துட்டு கொதிக்கும் போது அதுலேருந்து வேப்பர் ஆகி விசில் வரும் அப்படின்னு சொல்லவும், நீ சயின்டிஸ்ட் மாதிரி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தா புரியாது அப்படின்னு சொல்லி ஆரிசா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்டர் வந்துட்டு 1000 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆகும்போது அது வேப்பர் ஆகி காற்று வரும், அதனால தான் அந்த விசில் வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே பரவாயில்ல போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவை தேடி டமி ஹியூமன்ஸ் சில பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு தடவை நம்ம ஹீரோ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பான். பதிலுக்கு அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்க எதிரின்னு நினைச்சு டாமாவும் போச்சு வரவும், இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பழம் ரொம்பவும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே எடுத்து சாப்பிட்றாங்க. ஃப்ரூட்ஸை தவிர்த்து கண்டிப்பாக இவங்க கிட்ட வேற எந்த சாப்பாடும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, என்கிட்ட இது எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டோரேஜ்ல இருந்து கறி எடுத்து கொடுக்கவும், டாமாவும் போச்சு அதை சாப்பிடலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிக்கிறான். அவங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஆஃபீஷியலாக அந்த 2 குதிரை இருக்கிற கேரேஜை வாங்கிட்டான். இதுலயே நம்ம மியாவை கொண்டு போய் அவ ஊர்ல விட்டுலாம் போலியே அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்லவும், அப்ப மியாக்குன்னு தனியா ஊர் இருக்கு அப்படின்னு கேட்கவும் அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னா எல்ஃப் வில்லேஜ்ல நானே கொண்டு போய் மியாவை விட்டுறேன், அதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ லூலு கூட போயிட்டு அந்த குதிரையை எப்படி ஓட்டுது அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கான். லூலு வந்துட்டு ரொம்பவும் ஷை டைப்பா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட பேசவே மாட்டேங்கிறா.
இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஆரிசா இருக்காளே, அவளும் நானும் சேர்ந்து சின்ன குழந்தையில அப்படின்னு சொல்லி அவ இப்ப வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கா. யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்கை பத்தி பேசினா நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நல்ல டாபிக் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப பார்த்தா சிட்டிக்குள்ள ஒரு மாதிரி மின்னல் அடிக்குது. நம்ம சிட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கேரேஜ் ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் அதை கண்டினியூஸா ஓட்டின உடனே அவனோட ஃபுல் ஸ்கில்லும் வந்துட்டு அப்கிரேட் ஆயிடுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பார்த்தா அவனை தாண்டி ஒரு கேரேஜ் போயிட்டு இருக்கு. மரத்தில் ஒரு அவள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்க்கவும் அதை பறந்து போயிடுது. என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். மாஸ்டர் நீங்கள் பத்திரமா திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. உண்மையிலேயே என்னோட ஊரில் கொண்டு போய் என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. ஹீரோவும் ஆமாம், அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹனிபன் வேணும் அப்படின்னு சொல்லி மியா சொல்லுவோம். ஆக்சுவலி வந்துட்டு டாமாவும் போச்சியும் அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதுனால தான் இவளுக்கு இந்த கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்கிறா. சரி ஓகே, அப்போ எல்லாருக்குமே ஹனிபன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ லீசாவும் லோலோவோ போய் வாங்குறதுக்காக போகிறாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அந்த அவள் நம்ம ஹீரோவை பார்க்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்த உடனே அது அங்கேருந்து பறந்து போயிருது. அந்த ரேட் சோல்ஜர் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு அந்த ஹவுஸ் பிரேக்கர் சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் போயிட்டு பார்க்குறான். என்னோட பேர் மைஸ் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிடுறான். இப்போதான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு முழு கதையோ தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலி மியா வந்துட்டு அந்த எல்ஃப் வில்லேஜில் பிரின்சஸாக இருப்பா. அவளை சில மந்திரவாதிங்க கடத்தி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து தப்பிச்சிருப்பா. ரேட் சோல்ஜர்ஸ் தான் வந்து அவளை காப்பாற்றிருப்பாங்க. அவள் அந்த ஊரில் இருக்கிறது தெரிஞ்சுதான் அந்த ஆண்ட் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே இன்னும் தெரியல. அப்போ பார்த்தா திடீர்னு கத்துற சவுண்டு கேட்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜரும் பதறி அடிச்சு ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா மின்னல் அடிக்கிறதுக்கு தான் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. மியாவும் பயப்படுறா. எதுக்காக அந்த மின்னல் மனுஷன் எங்க மேல கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா ஆரிசாவும் பயந்துட்டு தான் இருக்கா. அப்பதான் பார்த்தா அந்த அவுளா இருக்கிறது திடீர்னு ஒரு ஈவில் மனுஷனா மாறுது. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். அது அப்படின்னு சொல்லி அந்த ரேட் சோல்ஜர் அட்டாக் பண்ண போகுவான். அவன் மேஜிக்கை யூஸ் பண்றான். இவங்க எல்லாராலையுமே அசையவே முடியல. ஆரிசா அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை தடுக்கிறா. ஃபியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை நம்ம ஹீரோ இப்போ இம்ப்ரூவ் பண்ணவும் நார்மல் ஆகுறான். இந்த ஜென்னுங்கிற நேம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்க வந்தான். அந்த ட்ராமாவில் இறந்து போய் திரும்ப உயிரோட வந்தா அந்த மந்திரவாதி தான் இவன் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. மியா என்னோட ஃப்ரெண்டு, உங்களால் இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சண்டை இல்லாமல் நான் எதையுமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். நான் ஒரு சாதாரண மெர்ச்சன் தான், சண்டை போட விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் நான் சண்டை போட தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். மற்ற எல்லாருமே பார்த்தா மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு போய் அட்டாக் பண்றான். ஆனா அவன் உடம்புக்குள்ள போய் கை வெளியே வந்துருது. இப்போ அவன் நம்ம ஹீரோவை பிடிச்சு வச்சிட்டான். நீ மெர்ச்சன்ட்னு சொன்னா ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ கூட ஷேடோ மூமெண்ட்டை யூஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஆரிசா அட்டாக் பண்றா. அவன் திரும்ப ஆரிசாவை அட்டாக் பண்ணவோ மேனேஜர் போய் காப்பாத்துறாரு. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த ஷேடோ சவளத்தையும் அழிச்சிருதான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். எல்லாரும் இங்கிருந்து போயிருங்க, உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லவும். நான் ஓடி போய்வேன் நீ நினச்சியா? என்னோட மாஸ்டர் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு அவள் பேசிக்கிட்டே பின்னாடி ஒரு பெரிய மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் போயிட்டு அவன் கிட்ட பேச்சு கொடுக்குறான். நீ திறமைசாலி தான் சாட்டோ, ஆனால் உன்னால் என்னை கொல்லவே முடியாது. ஏன்னா நான் எத்தனை தடவை இறந்து போனாலும் திரும்ப உயிரோட வந்துடுவேன். கடவுளோட ஆசை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், மாஸ்டர் தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா இப்போ அந்த பெரிய அட்டாக்கை பண்ணுறா. அவள் அந்த அட்டாக் பண்ணவும் அவளோட ஹேர் திரும்பவும் பர்பிள் கலருக்கே மாறிடுது. நீயும் ஒரு ரீஎன்கார்னேஷன் தானே, ஆனால் உன்னோட திறமெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவன் அதை ஈஸியாக தடுக்கிறான். உண்மையிலேயே நீ ஹீரோக்கு தகுதியானவனா இருந்தேன்னா என்னோட கேசலில் வந்து என் கூட சண்டை போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கடத்திட்டு அவன் அப்படியே ஷேடோக்குள்ளே மறைஞ்சு போயிருந்தான். லீசாவும் லோலோவும் இப்போ தான் அங்கே வராங்க, மற்ற எல்லாரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஷேடோக்குள்ளே குதிச்சிருதான். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா ஃபுல்லாக ஒரே இருட்டாக இருக்குது. அவன் மேப்பில் உடனே செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அதில் வந்துட்டு இந்த ஏரியாவில் எதுவுமே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. நம்ம ஹீரோ என்ன ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வர முடியல. உடனே அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணுவோம். அதை உடச்சிட்டு இப்போ வெளியே வரான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட ஷேடோ பிரிசன்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்னுங்கிற மெஜிஷியன் கேட்குறான். நீ என்ன குறைச்சி எடை போட்டுட்ட, ஒழுங்கு மரியாதையா மியாவை விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஹீரோங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. நீ உண்மையான தகுதியானவனாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு மொதல் டெஸ்ட்ல இருந்து நீ சண்டை போட்டுட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஓடுறான். அவன் சொடக்கு போடவும் பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு லொக்கேஷனுக்கு போயிருந்தான். பார்த்தா அந்த கிராடலுக்கு வெளியே நிற்கிறான். நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ லெவல் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். மேப்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவன் அந்த சீரியோ சிட்டிக்கு பக்கத்துல தான் இருக்கான். சரி ஓகே, இதுவோ கிட்டத்தட்ட கேம் மாதிரி தான், லெவல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். எல்விஷ் லாங்குவேஜ்ல ஏதோ ஒன்று எழுதிருக்கு. உடனே நம்ம ஹீரோ அதை ரீட் பண்ணி பார்க்குறான். எல்ஃப் எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்தையே கிரியேட் பண்ணியிருக்கோம். நார்மலாக மற்றவங்களும் இதுக்குள்ள என்டர் ஆகலாம், ஆனால் அடிபட்டுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. சரின்னு நம்ம ஹீரோவும் உள்ள போகிறான். மான்ஸ்டர்ஸ் வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சேம் இது கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரியே தான். இதுல டோட்டலா 200 ஃப்ளோர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோரா போக போக லெவல் கஷ்டமாயிக்கிட்டே போகும். சேம் இது கிட்டத்தட்ட கேம் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கான்.
இப்போ நம்ம ஹீரோ ஒரு ட்ரையரை போயிட்டு மீட் பண்ணுறான். மரியாதையா வெளியே வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும், எனக்கு டயர்டாக இருக்குது, நம்ம அப்புறமா சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை ஏன் தப்பில்ல, நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. சரி வெயிட் பண்ணி, என் பேக்ல குக்கீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மனுஷங்க சாப்பாடை யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணி, எனக்கு உன்னோட மானா தான் தேவை அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ எனக்கு உன்னோட மானாவை தந்ததுனால இந்த இடத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி அவ ஒரு ரூமை திறக்கிறா. சரின்னு நம்ம ஹீரோவும் உள்ள போய் பார்க்குறான். நிறைய புக்ஸாக இருக்குது, கண்டிப்பாக இந்த இடத்த உருவாக்குனவர் தான் இதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரீட் பண்ணி பார்க்குறான். அது எல்விஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்கு. எல்ஸ் எல்லாருமே ரொம்பவும் அதிக காலம் வாழ்வாங்க. ஆனால் அவங்க யாருமே எதிர்த்து சண்டை போடாமல் பயந்துட்டு இருந்ததுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு இடத்த கிரியேட் பண்ணேன். என்னோட எல் சகோதரர்கள் எல்லாருமே லைஃப்பில் போராட கற்றுக்கணும், அதுக்காக தான் இந்த இடத்த நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் இப்போ அந்த ட்ரையாடிட்ட போயிட்டு, இங்கே ஏதாச்சும் போர்ட்டல் இருக்கா, அது என்ன டாப் ஃப்ளோருக்கு அனுப்புமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். என்னால் ஒன்று 100th ஃப்ளோருக்கு தான் அனுப்ப முடியும், ஆனால் அது ரொம்பவும் டேஞ்சரானது அப்படின்னு சொல்லவோ, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னோட இஷ்டம் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ டேரெக்டாக 100th ஃப்ளோருக்கு அனுப்பி வைக்கிறா. அங்கே போய் பார்த்தா ஒரு 3 பேர் சீட் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்ததை பார்த்ததும், கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட டைம் கேட்டுட்டு, அவங்க ஆர்மர் எல்லாம் போட்டுட்டு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட லெவல் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டோம். சண்டைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம். நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சண்டைக்கு போகலாம் வாங்க, முதல்ல நீங்க இந்த அயன் கோலமை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவங்க ஏன் கம்ப்யூட்டர் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ரெடி ஆகுறான். அந்த அயன் கோலமோட தலையில வந்துட்டு மித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தப்பான லெட்டர்ல எழுதியிருக்கு. நம்ம ஹீரோ இது என்ன தப்பா இருக்கு, கேம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பான லெட்டரை மட்டும் ஷூட் பண்ணவும் அது டக்குன்னு இறந்து போயிடுது. இதுக்கு தான் நான் அதோட தலையில எழுத வேணான்னு சொன்னேன். சரி ஓகே நீங்க இங்க இருந்து போயிருங்க, இவனை நான் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7 சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்பர் 5 6 அங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. மற்ற 2 பேரும் ரோப் வழியா தப்பிச்சு போயிருந்தாங்க. நம்பர் 7 அவனை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ அவளை அசால்ட்டா அடிச்சு மயங்க வச்சிருந்தான். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை சேஃப்டியா ஒரு இடத்துல போய் படுக்க வச்சுட்டு அவ ரூம்ல இருக்கிற வெப்பன்ஸ் அண்ட் போர்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கான். மாஸ்டர் நான் தோத்து போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7 தூக்கத்துல உளறிட்டு இருக்கா. மாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அவனோட ஆளுங்க ஞாபகம் வருது. சரின்னு நம்ம ஹீரோ இப்ப முன்னேறி போயிட்டு இருக்கான். இன்னொரு ட்ரையாட மீட் பண்றான். பார்த்தா அவ காஞ்சி இறந்து போய் கிடக்குறா. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தண்ணி ஊத்தவும், கொண்டா தண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிச்சிட்டு, உன்னோட மானாவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவ கேஸ் பண்ணி இப்ப எடுத்துக்கிட்டா. நீ கீழே பார்த்த ட்ரையாடோ நானும் கிட்டத்தட்ட சேம் தான், ஆனா என்னோட எம்பி வந்துட்டு கம்மியானதுனால என்னோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. என்னால இப்போதைக்கு ஒன்று 180th ஃப்ளோருக்கு தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 180வது ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோவை பாவா அனுப்பி வைக்கிறா. இந்த இடம் இன்னும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கவோ சில மான்ஸ்டர்ஸ் வருது. நம்ம ஹீரோ ஒரு வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணுவோம், அது செவத்தையே உடச்சிட்டு போகுது. இப்போ நம்ம ஹீரோவால வெளியே பார்க்க முடியுது. டேரக்டா இப்போ மியா இருக்கிற அந்த ஃப்ளோருக்கே போயிருதான். நீ இவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஜென்னுங்கிற மெஜிஷியன் சொல்லுவோம். நானும் எதிர்பார்க்கல, ஒழுங்கா மியாவை கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நீ சாகாம இருக்கிற என்ன தோக்கடிக்கணும், அப்படி மட்டும் நீ தோக்கடிச்சுன்னா இந்த ஏன்ஷியன் வெப்பனை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சேம் இது கேம்ல இருக்க மாதிரியே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கவும், இப்போ பார்த்தா அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய ஆளுங்களை ஒரே நேரத்தில் அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். முதல்ல இவங்க கூட மோதிட்டு அதுக்கப்புறம் என் கூட வந்து மோது அப்படின்னு சொல்லிட்டு மியாவை தூக்கிட்டு போயிருந்தான். இப்போ அவங்க எல்லாரோட கையிலயும் வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் இருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்பியர் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணி இப்போ அந்த கோலம் எல்லாத்தையுமே ஈஸியாக தோக்கடிச்சிருந்தான். ஆனால் அங்கே இருக்கிற அந்த லேடிஸ் வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் தோக்கடிச்சாலுமே அவங்களால சண்டை போட முடியாத அந்த கண்டிஷனில் கூட நம்ம ஹீரோ கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவங்க பதிலே சொல்லாமல் நம்ம ஹீரோவோட வெப்பனையை வந்துட்டு வெட்டிட இப்படியே போயிட்டு இருந்தா ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியா நம்பர் 1ங்கிற ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. அவளால முடியல அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை கீழே போட்டு ஈஸியா அவளை தோக்கடிக்கவும், என்னோட மாஸ்டரோட ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மயங்கி விழுந்துருதா. இப்போ நம்ம ஹீரோ அங்க போகவும், நான் எதிர்பார்த்த உண்மையான திறமைசாலி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் பாராட்டி அந்த ஸ்வாட்டை தூக்கி நம்ம ஹீரோ கையில கொடுக்குறான். உனக்கு ஏதோ ஆசை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அது என்னன்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஒன்ன மாதிரி ஒரு ஹீரோ கையால தான் நான் சாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கதையை சொல்றான். கேவலமான ஒருத்தன் கையில் நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதுனால நான் திரும்பவும் வந்து இந்த இடத்துல ரீஎன்கார்னேஷன் ஆனேன். என்னை கொன்ன அந்த பணக்காரன் என்ன மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் கொண்டுட்டான், எனக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணான். இதை என்னால் பொறுத்துக்கிடவே முடியல. அதனால நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே திரும்ப கொண்டு வந்து அந்த பணக்காரனை சாகடிச்சிட்டேன். இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்னோட ஒய்ஃபும் மற்றவங்களும் ஹெவனுக்கு போயிட்டாங்க. ஆனால் கடவுளோட ஆசை எனக்கு இருக்கிறதுனால நான் சாகவே முடியல. நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால் சாகவே முடியல. அதனால தான் ஒரு வீரன் கையால் இறக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் நீ வந்துட்ட, இதுதான் என்னோட கதை அப்படின்னு சொல்லி அந்த மெஜிஷியன் ஜென் சொல்லவும், என்னோட மாஸ்டர் ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. சரின்னு நம்ம ஹீரோவும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஏன்ஷியன் ஹோலி ஸ்வாடை வச்சு அவனை கொல்றான். நான் திரும்பவும் என்னோட ஒய்ஃபை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹாப்பியாக இறந்து போறான். அவனோட ரிங் மட்டும் கீழே விழுது. நம்ம ஹீரோ அந்த ரிங்கை எடுக்கவும் பார்த்தா, இந்த தடவை நீ ஜெயிச்சுட்டு சாட்டோ, நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது.
சிஸ்டம் கோட் ஆத்தரைஸ்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி பரவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு மானா பர்சன் எடுத்து மியாவுக்கு கொடுக்குறான். மியா நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சாட்டோ என்னை காப்பாத்துறதுக்காக நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த இடம் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போது உன்னால தடுக்க முடியுமான்னு கேட்குறான். அவள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி அந்த ஜென்னுங்கிறவன் வந்து இவங்க தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு வழியை கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கான். ஆனால் என்ன ஒன்றுனா மற்ற ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க, மற்றவங்களையும் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்பர் 7 மட்டும் 100th ஃப்ளோரில் இருக்கா. ஸோ மற்றவங்க கூட மியாவை வந்து டெலிபோர்டேஷன் பண்ணி சேஃபாக ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். கவலைப்படாத மியா, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வைக்கிறான். இப்போ அந்த இடமே வந்துட்டு இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இப்போ டேரெக்டாக எப்படிலாம் ஷார்ட்கட்டில் 100th ஃப்ளோருக்கு போக முடியுமா அப்படிலாம் போய்கிட்டு இருக்கான். இப்போ 100வது ஃப்ளோர் கிட்ட நெருங்கவும் அந்த செவத்தை உடச்சு போய் நம்பர் 7 காப்பாற்றி அந்த ட்ரையட் கிட்ட அவளை கூட்டிகிட்டு போகிறான். நான் சீக்கிரமாக கீழ் ஃப்ளோருக்கு டெலிபோர்டேஷன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு சீட்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி அவன்கிட்ட இருக்கிற சீட்ஸ் எடுத்து கொடுக்குறான். இதுக்கு நிறைய மானாவும் செலவாகும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே நிறைய மானாவை இப்போ நம்ம ஹீரோ கிட்டே இருந்து எடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அவனை டெலிபோர்டேஷன் பண்ணிடுதா. இப்போ அந்த இடமே மொத்தமாக இடிஞ்சு விழுந்து உப்பா மாதிரி ஒரு பெரிய அலை மாதிரி உங்களை அட்டாக் பண்ண வருது. மரம் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அந்த ட்ரையர் சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீரோ அந்த நம்பர் 7 தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிடுறான். இப்போ அவன் செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். ஆனால் அந்த வேகம்லாம் பத்தாது. இவனுக்கு முன்னாடி ஒரு லேக் இருக்கு. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. தண்ணியை சூடுபடுத்தி ஆவியா மாத்தலாம் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரவும் இப்போ தண்ணிக்கு மேலேயே செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். வாட்டர் வேப்பர் ஆகும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அவனோட ஃபயர் பால் அட்டாக்கை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போடுதான். இப்போ அந்த வாட்டர் எல்லாமே வேப்பர் ஆகி அந்த சால்ட் கூட சேர்ந்து அந்த சால்ட் எல்லாமே வந்துட்டு சாலிடா மாதிரி ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிட்டான். இவங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமா அந்த சால்ட் மொத்தமா இடிஞ்சு விடுது. இப்போ நம்ம ஹீரோக்காக நிறைய பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பனிக்குள்ள இருந்து நம்பர் 7 தூக்கிட்டு வரதை பார்த்ததும் லீசா ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சா அழ ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை மாஸ்டர், உங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஆரிசாவும் வந்து கண் கலங்க வந்து நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த அண்டர் கிங் வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஆரிசாவும் வந்து என்ன மாதிரி ஒரு ரீஎன்கார்னேஷன் தான். அவள் ஏன் நிலைமைக்கு மாறாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பான். அது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ரிஸ்க்காக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆரிசா அழ ஆரம்பிக்கிறா. எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு மியாவும் அந்த மேனேஜரும் அந்த இடத்துக்கு வராங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உயிரோடு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மியா போயிட்டு சாட்டோ எல்ஃப் வில்லேஜில் பொறுப்பில் இருக்கிறேன்னா எல்லா எல்ஃப் சார்பாகவும் இதை உங்ககிட்ட சொல்லிக்கிட விரும்புகிறேன். நாங்கள் எல்லாருமே உனக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இப்போ நம்பர் 7 காப்பாற்றினதுக்காக மற்ற எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எங்கள் மாஸ்டர் என்னானாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் இறந்து போயிட்டாரு, இந்தாங்க அவரோட ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடுக்கவும், இனிமேல் நீங்கள் தான் எங்களோட மாஸ்டர், நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் செய்வோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் மாஸ்டரோட கடைசி ஆசைப்படியே இந்த வெட்டிங் ரிங்கை கொண்டு போய் அவரோட ஒய்ஃப் சமாதியில் வைக்கணும். நாங்கள் எல்லாருமே போயிட்டு சீக்கிரமாக திரும்ப வந்துடுவோம். ஆனால் கண்டிப்பாக எங்களில் ஒருத்தங்க உங்கள் கூட இருப்பாங்க. யார் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்களே அதை சூஸ் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க ராக் பேப்பர் சிசர் போட்டு நம்பர் 7 ஜெயிக்கிறா. நான் தான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை நம்பர் 7 கூப்பிடாம புது பேர் வைக்கவா அப்படின்னு சொல்லி அவளுக்கு நானா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். இப்போ அந்த ராட் சோல்ஜர் வந்து அவனோட வில்லேஜ்க்கு கிளம்பிடுறான். மற்ற எல்லாருமே சீரியோசிட்டிக்கு வராங்க. நம்ம ஹீரோ தன்னை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால விசாரணை நடக்கும்போது என்னை வந்து காப்பாற்றினவர் மாஸ்க் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி வேற யாரோ காப்பாற்றின மாதிரி போய் சொல்லுதான். அப்போ ஜீனாவும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஜீனாவும் மட்டும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ உயிரோட வந்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜீனா சொல்லவும், பத்தியா நான் இதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக வாங்கின அந்த இயரிங்ஸை கொடுக்குறான். அவள் ரொம்பவும் ஹாப்பியாகவும் பார்த்தா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜீனா, நான் மியாவை கொண்டு போய் எல்ஃப் வில்லேஜில் விட போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ திரும்ப சீரியோசிட்டிக்கு வருவியான்னு கேட்கவும், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். இப்போ மியாவை கொண்டு போய் விடுறதுக்காக எல்லாருமே எல்ஃப் வில்லேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் வந்து மியாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. டாமாக்கும் போச்சிக்கும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து நெக்லஸை கிஃப்டாக கொடுக்கவோ இதை டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க காமெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவன் டீமும் மியாவை கூட்டிட்டு எல்ஃப் வில்லேஜ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்க என்னன்னு பார்த்தா ஜீனா தான் இவங்களை தேடி வந்துட்டு இருக்கா. நல்ல வேலை நான் கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டேன். நானும் உன் கூடவே வரணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் என்னால் இப்போதைக்கு வர முடியல, ஏன்னா நிறைய பொறுப்புகள் இருக்கு. என்னோட வீட்டில் வந்து நான் பேசினேன், அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை அவள் அழுதுகிட்டே வழி அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோக்கோ ஜீனாவை பிரியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. உடனே லீசா வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்தவும் ஆரிசா வந்துட்டு டென்ஷன் ஆகுறா. ஆக்சுவலி ஜீனா சொன்ன அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங்குக்கு அப்புறமா அவளும் நம்ம ஹீரோவோட அந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கு ஜீனாவோட வீட்டில் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடஞ்ச கல்லில் இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. மியாவை எல்ஃப் வில்லேஜில் கொண்டு போய் விடுறதுக்காக நம்ம ஹீரோவும் அவன் டீமும் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எனக்கு கறி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாமாவும் போச்சியும் அதை சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாருமே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா லீசா வந்துட்டு இன்னும் நிறைய சமைக்கிறா. எதுக்காக அப்படின்னு கேட்டால் போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லவோ என்னோட ஸ்டோரேஜில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்கிறா.
ஆரிசாவோட அந்த ஸ்டோரேஜ்க்கும் நம்ம ஹீரோவோட ஸ்டோரேஜ்க்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆரிசா அந்த சமைச்சதை தூக்கி இப்போ அவளோட ஸ்டோரேஜ்குள்ளே வைக்கிறா. சரி, இதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்துருக்கான். உடனே எல்லாரும் போயிட்டு அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. மியா எப்போவுமே சோகமாகவே இருந்துட்டுருக்கா. ஒருவேளை அவளுக்கு வெளியே வந்து பழக்கம் இல்லை போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஆரிசா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னன்னு பார்த்தா புல்லுலேயே நிறைய தலைவாணி செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் நிறைய புல்லெல்லாம் வெளியே வந்திருக்கிறதுனால அதை பிரிச்சுட்டு திரும்ப தைக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். நம்ம ஹீரோ கிட்ட தைக்கிறதுக்கு உண்டான ஸ்கில் இருக்கிறதுனால செம ஃபாஸ்ட்டாக தைக்கிறான். நீ வேற லெவலில் தைக்கிற சாட்டம் அப்படின்னு ஆரிசா ஆச்சரியப்படுறதுக்குள்ளேயே அது அவ்வளவும் வெளியே வந்துடுது. அந்த நூலோட எண்டிங்கில் முடிச்சு போடணுங்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா பிடிச்சி திட்டுறா. இப்போ எல்லாருமே தலைவாணியை ஃபுல்லாக தச்சு முடிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொம்மையும் ரெடி பண்ணுறான். அது மியாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனால் நானா வந்துட்டு அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தா. உடனே மியா சோகமாகவும் நான் உனக்கும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே டால் ரெடி பண்ணி கொடுத்தா. பெருசாக இருக்கிறவங்களும் டாலை எதிர்பார்க்காங்க. சரின்ட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறான். இப்போ அவங்க அப்படியே அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. குதிரைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. குதிரைங்களுக்கு வேற ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இங்கே தான் இருப்போம் அப்படின்னு லீசாட்ட சொல்லிட்டு டாமாவையும் போச்சியும் கூப்பிட்டு அந்த இடிஞ்சு கிடக்கிற கல்லில் என்ன இருக்குன்னு போய் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறான். ஆரிசாவும் பின்னாடியே ஓடுறா. அப்போ பார்த்தா மியா வந்துட்டு ஒரு சாதாரண இலையிலேயே வந்துட்டு வேற லெவலில் மியூசிக் வாசிக்கிறா. இது ரொம்பவும் சூப்பராக இருக்குது, எனக்கும் கற்று தரீங்களா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நானே கேட்குவோம். நான் பிரின்சஸ் இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. அவளுக்கு பிரின்சஸ்னு கூப்பிட்டா பிடிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ மியா வந்து எல்லாருக்குமே அந்த இலையில மியூசிக் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறா. நம்ம ஹீரோ ரொம்ப கேவலமாக வாசிக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மியூசிக் ஸ்கில்லை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறான். அப்படி இருந்துமே சாட்டோ காதில் இருந்து ரத்தம் வந்துடும் போல அப்படின்னு வந்து ஆரிசா சொல்கிறா. மாஸ்டர் கவலைப்படாதீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி லூலோ ஆறுதல் சொல்கிறா. அப்போ ஆரிசா வந்துட்டு சீக்கிரம் என் கூட வா அப்படின்னு சொல்லி சாட்டாவை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா. அந்த கல்லெல்லாம் உடஞ்சி கிடக்கிறது ஒரு தினுசான ஷேப்பில் இருக்குது. என்ன நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. நம்ம ஊரில் இருக்கிற கோவில் கோபுரம் எல்லாம் ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி அந்த கல் எல்லாமே ஜாப்பனீஸ் கோவில்கள் இருக்கிற அந்த ஷேப்பில் கிடக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க தான், ஆனால் கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னா நம்ம ரீஇன்கார்னியேஷன் ஆகலாம் அப்படின்னு அவள் சொன்னது ஞாபகம் வருது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட பாட்டி வீட்டில் தானே இந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கடவுளுக்கு பிடிச்ச காகே குரா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னது ஞாபகம் வருது. ஹே சாட்டோ, என்னாச்சு, பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆரிசா திட்டுறா. அந்த பொண்ணு உண்மையிலேயே என் லைஃப்ல இருந்தாளா இல்லைன்னா அது இந்த உலகத்தில் உள்ள மெமரிஸா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த கல்லை அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு டிராவல் கேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை ஆரிசாட்ட சொல்லவும் இது டிராவல் கேட்னா அப்போ நம்மளால இது வழியாக பூமிக்கு போக முடியுமா, அப்போ இதை சை பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்னால் முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். பூச்சி வந்துட்டு ஒரு சின்ன மிருகத்தை வேட்டையாடி சமைக்கிறதுக்காக கொண்டு வரா. லீசா அதை சமைக்க கொண்டு போயிருந்தா. அவள் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. மியா உனக்கு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் ஸ்பெல் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறா. அவள் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே நேரத்தில் டாமாவும் ஒரு குட்டி மிருகத்தை கொண்டு வரா. பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர். பார்த்து ஜாக்கிரதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆரிசா கையில் அதை வாங்குவோம். அது தப்பிச்சு ஓடிடுது. உடனே டாமா வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. மாஸ்டர், என்னால் ஒரு மிருகத்தை வேட்டையாட முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சியரப் பண்ணுறான். சரின்னு இப்போ ஆரிசா வந்துட்டு அவள் ஸ்டோரேஜில் வச்சிருக்க அந்த சமைச்சு வச்ச அந்த ஃபுட்டு எடுக்கிறா. ஆனால் அது வந்து ஆறி போயிடுச்சு. இது 6 நாளும் டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாமாவும் போச்சியும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க திரும்பவும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஸ்டோரேஜில் செக் பண்ணி பார்க்கும்போது ஷேடோ மேஜிக் ஸ்பெல் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இதை அந்த வில்லனை கொன்னதில் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புக் எடுத்து படித்து பார்க்குறான். கிளீனிங் மேஜிக்கை கற்றுக்கிட்டதுக்காக ஃபஸ்ட்டு வாட்டர் மேஜிக்கை கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மேஜிக் எல்லாமே கிட்டத்தட்ட கோடிங் மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக இருக்கிற ஸ்பெல் எல்லாத்தையும் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு மேஜிக்கே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுறான். இது எல்லாமே வந்துட்டு இவன் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இவன் முன்னாடி யார் இருக்காங்கிறத பார்க்காம மூஞ்சில கை வைக்கவும் மியாவும் ஆரிசாவும் பிடிச்சி திட்டுறாங்க. சாட்டோ, உனக்கு என்னாச்சு, நீ கண்ணை திறந்தே தான் இருந்த ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது சில ரேட் மான்ஸ்டர்ஸ் அங்கே வராங்க. மியாவுக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் சோல்ஜர் சொன்னது ஞாபகம் வருது. லீசா கொஞ்சம் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அடிமையாக கொண்டு போயிட்டு இருந்தவன்ட்டு இருந்து நம்ம ஹீரோவே அவங்கள வாங்கி விடுதலை பண்ணுறான். கைஸ், நம்ம நைட்டு இங்கேயே தங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவங்க வந்துட்டு ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் டாமாவும் டீம் போட்டு ஒரு மானை கொள்றாங்க. நீ சூப்பராக கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டாமாவை எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லாரும் டாமாவை பாராட்டவா அவள் ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோ கற்றுக்கிட்ட அந்த புது ஸ்பெல்லை வந்துட்டு மியா கிட்ட சொல்கிறான். உடனே அவளை வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையுமே க்ளீன் பண்ணிடுதா. நீ சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மியாவை இப்போ பாராட்டுறான். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ சும்மா இருக்க போர் அடிக்கிறதுனால ஸ்டோரேஜ் எடுத்து செக் பண்ணுறான். அவனால் கிட்டத்தட்ட 3 மீட்டருக்கு தள்ளி இருக்கிற பொருளை கூட அவனோட ஸ்டோரேஜ்குள்ளே கொண்டு போக முடியுது.
தண்ணியவும் மண்ணையும் தனித்தனியாக அவனால் பிரித்து வைக்க முடியுது. சால்ட் வாட்டர் அதே மாதிரி தனியாக பிரிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அது முடியலை. வேற என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறான். அதே நேரத்தில் இவனுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த எம்பியுமே வந்துட்டு கம்மியாகல. ஆனால் ஆரிசா சொன்ன அந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணால் எம்பி அதுக்கு செலவாகும். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. 2 பேப்பரை எரிச்சு 2த்தையும் வேற வேற ஸ்டோரேஜில் வைக்கும். ஆரிசாவோட அந்த ஸ்டோரேஜில் இருக்கிறது அணைஞ்சு போயிருது. ஆனால் நம்ம ஹீரோ ஸ்டோரேஜில் இருக்கிறது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. என்னோட ஸ்டோரேஜில் அப்போ டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. மீதி இருக்கிற சாப்பாடை அப்படியே எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கொடுக்கும். அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. உடனே எல்லாருமே நம்ம ஹீரோ தான் புதுசாக ஏதோ செஞ்சிருக்கான்னு நினச்சி அவனை பாராட்டுறாங்க. இவங்க போகிற வழியில் பார்த்தா அந்த ரேட் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. மியாவை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அவங்களோட கிரேவியார்டு அங்கே இருக்குது. என்னையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ரெட் ஹெல்மெட் போட்டிருக்க அந்த சோல்ஜர் தேங்க்ஸ் சொல்கிறான். மியாவை காப்பாற்றுறதுக்காக இறந்து போன அந்த எல்லாருக்காகவும் இப்போ மியா போயிட்டு ப்ரேயர் பண்ணுறா. இவங்களோட எல்லாரோட சோலும் வந்துட்டு ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவள் ப்ரே பண்ணுறா. இப்போ அங்கே மேஜிக்கலாக சில விஷயங்கள் நடக்குது. அவள் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது எங்களோட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் பெல் அப்படிங்கிற ஒன்று அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோக்கு கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் இப்போ அதை வாங்கி வச்ச உடனே மற்ற எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த லேடிக்கு டிப்ஸும் கொடுக்குறான். எல்லாருமே வந்துட்டு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ, கைஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னோட ட்ரீட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ அந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோவை பர்சனலாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஆரிசா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரு பொண்ணு கூட இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. பணக்கார மாதிரி இருக்கிற ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே பரவோ நம்ம ஹீரோவை அவன் முறைச்சு பார்க்குறான். இவன் எதுக்கு நம்மளை முறைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ தான் லீசா சொல்கிறா, அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து அந்த கோர் எல்லாத்தையும் திருட பார்த்தால அந்த சோல்ஜர் தான் இவன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஓ இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அடிப்பட்ட ஆளுக்கு லோ குவாலிட்டி ஹீலிங் போஷன் கொடுத்து ஹெல்ப் பண்றான். அவருக்கு உடஞ்சு போயிருந்த கை இப்போ சரியாயிடுச்சு. பெரிய ஹீரோன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும், அதுக்குன்னு அவர் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நமக்கும் அந்த போர்ஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்றா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ ஆல்கெமி மேஜிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ அவனே வந்துட்டு அந்த ஹீலிங் போர்ஷனை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த மேஜிக் ஸ்கொயருக்குள்ள அவன் ரெடி பண்ண அந்த போர்ஷனை தூக்கி ஊத்துறான். இப்போ அவனோட மானா பவர் அதுக்குள்ள செலுத்தவும் இப்போ அது லோ குவாலிட்டி ஹீலிங் போர்ஷனாக கிரியேட் ஆகுது. அவனோட ஸ்கில்லை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணவோ இப்போ அது வந்துட்டு ஹை குவாலிட்டி ஹீலிங் போர்ஷனாக இப்போ கிரியேட் ஆயிருது. ஆனால் இந்த ஹீலிங் போர்ஷனை வந்துட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அந்த பாட்டிலில் மட்டும்தான் வைக்க முடியும், இல்லைன்னா அது கெட்டு போயிடும். நம்ம ஹீரோ மேப்பை செக் பண்ணி பார்க்குறான். பக்கத்துலேயே ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த மேஜிக் சர்க்கிள் இருக்கிற பாட்டில் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் மேஜிக் ஐட்டம் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மேஜிக் ஐட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆரிசா வந்து என்னன்னு கேட்கவோ இதை செக் பண்ணி பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அவளும் ஏதோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மானா பவரை உள்ள செலுத்தினா அது சுமார் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவா அவள் டென்ஷன் ஆகுறா. இப்போ நம்ம ஹீரோ அவனோட மானா பவர் அதுக்குள்ளே செலுத்தவும் அது ஓவர் பவர் ஆகி வெடிச்சிருது. ஒன்றும் இல்லை கைஸ் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இப்போ இவங்க கிளம்புறாங்க. மேப்பில் வந்துட்டு அந்த சிட்டியில் சில இடங்கள் மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரிய மாட்டேங்கி. அதை என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மேஜிக் சர்க்கிள் இருக்கிற அந்த பாட்டில் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போனால் சீக்கிரமா நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவசரமாக போய்கிட்டு இருக்கான். சரின்னு நம்ம ஹீரோவும் இப்போ அந்த கடைக்குள்ளே போயிட்டு எனக்கு மேஜிக் ஐட்டம்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கேட்குறான். அதுக்கு நீங்கள் வந்து மேஜிக் கோர் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லீகல். ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறான். சரி அட்லீஸ்ட் உங்ககிட்ட அந்த மேஜிக் பாட்டில் வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா இப்போ தான் ஒருத்தர் எல்லா ஸ்டாக்கையும் வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ அவசரமா போய்கிட்டு இருந்தா அந்த ஆளா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு சரி ஓகே நீ இப்போ கடையை விட்டு வெளியே வந்துருதான். லீசா நீ போய் டின்னர் ரெடி பண்ணி வை, நான் இதோ வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வச்சுட்டு வேற ஒரு கடையில் ஏதோ ஒன்று வாங்குதான். இப்போ நைட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு மாறு வேஷத்தில் போய் இல்லீகலாக அந்த கோரை கொடுத்து நிறைய மேஜிக் ஸ்க்ரோல்ஸை வாங்கிட்டு வந்துருதான். ஏன்னா அந்த மேப்பில் காமிக்காத இடம் மேபி ஆபத்தானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த ஸ்க்ரோலோட அவ்வளோ பவரையும் அவனுக்குள்ளே எடுத்துக்கிட்டுதான். இப்போ அந்த மேப்பில் காமிக்காத அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி வரும்போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு பேரியரை தாண்டி வந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ஏதோ ஆபத்து தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேப்பை செக் பண்ணி பார்க்குறான். சில பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே ரெட் டாட்டா எனிமி மாதிரி காட்டலை. நல்ல வேலை இவங்க எனிமி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் எனிமி இல்லை, சாதாரண ஒரு மெர்ச்சன்ட் தான், நான் சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ பார்த்தா மேலே இருந்து ஒரு பறவை வந்து இவ்வளோ நேரம் அட்டாக் பண்ண அந்த பொண்ணு மேலே குதிக்குது. என்னோட அப்ரண்டிஸ்க்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் இல்யூஷன்ல இருக்கிற விச் இவங்க தான், இவங்க கண்ட்ரோல்ல தான் அந்த ஃபாரஸ்டே இருக்கு. நம்ம ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டான். நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பெல்லை பார்த்துட்டு ராட் சோல்ஜர் குரூப்ல இவனும் ஒருத்தன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் ஒன்றும் சோல்ஜர்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் தான், இதை எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இன்னிமானா அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்குறா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நாங்கள் ஒரு போர்ஷன்ஸ் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போர்ஷன் ரெடி பண்ணுறாங்க. எனக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அப்படின்னா ஓகே நான் உனக்கு ஒரு புது ரெசிபி கற்றுத்தரேன், ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அதை கற்றுக்கிட்டு வெளியே வரவும் நான் வேணா துணைக்கு வரவா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை நானே போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல தொலைஞ்சு போகாமல் டேரெக்டாக வெளியே போகிறதுக்காக அவங்க ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ போகிறதுக்கு அந்த வழி ரொம்பவுமே அழகாக இருக்குது. நம்ம ஹீரோ அதை ரசிச்சுக்கிட்டே இப்போ வெளியே போகிறான்.
இந்த லெட்டரை மட்டும் நான் அந்த மெர்ச்சன்ட் கிட்ட போய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இதுதான் அவங்க பதிலுக்கு ஹெல்ப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துல நிறைய பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃப் இல்யூஷன் கரெக்டான பேரில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னைக்கு நைட்டு எந்த பொண்ணு கூட இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா பிடிச்சி நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ ட்ரிங்க் சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் போய் உட்காந்துருக்கவும் ஒரு 2 பேர் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களால டயத்துக்குள்ளே முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடையோட ஓனர் வந்துட்டு என்னால் உனக்கு மேஜிக் பாட்டில் தர முடியாது, ஆனால் அது செய்கிறது எப்படின்னு நான் வேணா உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. டயத்துக்கு அவங்களால மட்டும் முடிக்க முடியலன்னா கண்டிப்பாக அந்த இடம் எனக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஆரிசாவும் மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தூங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க சீக்ரெட்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா என் மனவை யாரோ துரத்துற மாதிரி தெரியுது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான், மற்றவங்களும் ஓடுறாங்க. அவளும் வந்துட்டு அவங்கள தடுக்க பார்க்குறான், ஆனால் அவளால் அவங்கள தடுக்க முடியல. உடனே நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்னாச்சுன்னு கேட்டால் இந்த போர்ஷன்ஸ்க்காக தான் அவங்க வராங்கன்னு சொல்லுவோம், நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனாலுமே எனியோட வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்கள போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மற்றவங்களும் அனுப்பி வைக்கிறான். 300 போர்ஷன்ஸில் வந்து இப்போ 140 போர்ஷன்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. சில உடஞ்சி போன பாட்டிலையும் வந்துட்டு அந்த போர்ஷன் அப்படியே தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சரிவா நம்ம ஆர்டர் எடுத்தவங்கள்ட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா ஒரு ஒயிட் ஹேர் வச்சிருக்கிற ஆளும் நம்ம ஹீரோக்கு வேண்டாத அந்த ஒருத்தனும் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. 300 பாட்டிலையும் நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே கொடுக்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதுதான் டீலிங் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஆனால் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ பேச போகவும் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லை ரீசெண்டாக தான் நான் அந்த விச் கூட ஃப்ரெண்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு அந்த விச் கையால் செஞ்ச அந்த போர்ஷன் தான் தேவை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் அந்த போர்ஷன் எல்லாத்தையும் செஞ்சது எனி தான். இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவங்க வேணும்னே தான் அந்த ஆக்சிடென்ட்டை இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்போ தான் இவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, நேற்று நைட்டு பாரில் பேசிகிட்டு இருந்தது இவங்க தான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் இல்யூஷன் இவன் கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்லி தான் இவன் இந்த மாதிரி பிளான் போடுதான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட பேசி நான் அதை விட ஹை லெவல் போர்ஷன் செஞ்சு தரேன், அதுவும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவோம். நான் முடிச்சு தந்துட்டோம்னா இந்த டீலிங் முடிஞ்சதுன்னு நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவன் ஓகேன்னு சொல்லுவோம். அப்படின்னா இதை எனக்கு ஒரு பேப்பரில் எழுதித்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது யார்கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னு அந்த இன்னொருத்தன் கேட்குறான். நான் ஒரு மெர்ச்சன்ட் சார், ஸோ எப்போவுமே வாய் வார்த்தையை நம்ப மாட்டேன், எனக்கு அக்ரிமெண்ட்டை எழுதி தந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி ஓகேன்னு எழுதி கொடுக்குறாங்க. எனி தான் வந்துட்டு ரொம்பவுமே கவலைப்பட்டு இருக்கா. மற்ற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம போர்ஷன்ஸை ரெடி பண்ணாலுமே அதை வைக்கிறதுக்கு அந்த மேஜிக் பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி எனி சொல்கிறா. இந்த ஊரில் இருக்கிற எல்லா மேஜிக் பாட்டிலையும் அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, நம்ம வச்ச வலையில் அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சைன் பண்ணி கொடுக்கும்போதே மற்ற 2 பேரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க கிட்ட மேஜிக் பாட்டில் இல்லை, சாயங்காலத்துக்குள்ளே 180 பாட்டில் செய்ய வாய்ப்பே இல்லை, உனக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் கேட்காரு. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவோம். பிரச்சனையில் இருக்கிறவங்கள என்றைக்கும் நான் கைவிட மாட்டேன், உள்ள வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆகிட்டு இப்போ 2 டீமாக பிரிக்கிறான். ஒரு டீம் வந்து அந்த போர்ஷனை ரெடி பண்ணுவாங்க, இன்னொரு டீம் வந்துட்டு இந்த மேஜிக் பாட்டில் ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ போயிட்டு அந்த மேஜிக் பாட்டில் செய்ய ஆரம்பிக்கிறான். பார்த்தா மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒழுங்காவே செய்யாமல் தப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஹே சாட்டோ, உண்மையிலே நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சரியா அப்படின்னு அந்த கடைக்கார் கேட்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்கான், ஆனால் இது காயறதுக்கே 5 நாள் ஆகுமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இதை ஈரமாக இருக்கிறது காய வைக்கிறதுக்கு புதுசாக ஒரு மேஜிக்கை ரெடி பண்ணுறான். உடனே மியாவும் வந்துட்டு அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பாட்டில் காய வைக்க ட்ரை பண்ணுறா. அதுவும் கரெக்டாக காஞ்சிருது. அந்த கடைக்காரர் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. சரி ஓகே அப்போ வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்போ ஃபாஸ்ட்டாக பாட்டில்ஸ் எல்லாரையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க பாட்டில் ரெடி பண்ணவும் மியா வந்துட்டு அதை அவ்வளோத்தையுமே காய வைக்கிறா. இப்போ அந்த பாட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதை மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு ஹீட் பண்ணணும், அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு டீம் வந்துட்டு போர்ஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாட்டில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஹை டெம்பரேச்சர் ஹீட்டில் வைக்கணும், அதுக்காக வச்சுட்டு இவங்க வெயிட் பண்ணுறாங்க. நீ இல்லாமல் இது முடிஞ்சிருக்காது சாட்டோ, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஏனி சொல்கிறா. அப்போ பார்த்தா அவள் தொப்பிக்குள்ளேருந்து ஒரு பறவை எட்டி பார்க்குது. அது ஆக்சுவலி தொப்பியே இல்லை, அது ஒரு பறவை தான், தொப்பி மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா சில ஆளுங்க அங்கே பறவை. நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். பெர்மிஷன் இல்லாமல் மேஜிக் பாட்டில் கிரியேட் பண்ணுறது இல்லீகல் தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைச்சி உடச்சிட்டு சீக்கிரமாக சாயங்காலத்துக்குள்ளே டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. சாட்டோ இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த கடைக்கார் சொல்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ ஏனியோட அந்த பறவையை அவகிட்டேருந்து வாங்கி அந்த விச்சுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். இது எதுவும் நம்ம செஞ்ச பாட்டில் மாதிரி இல்லையா அப்படின்னு ஆரிசா கேட்கவும், இது எல்லாமே டீகாய்ஸ் தான், நான் அது எல்லாத்தையும் அப்போவே என்னோட ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் நம்ப மாட்டேன், நீ என்கிட்ட அதை காட்டு அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும், இப்போ ஒரே ஒரு பாட்டில் அவன் அந்த இடத்துக்கு கொண்டு வரான். பார்த்தா அது உடஞ்சி போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோ ஹை டெம்பரேச்சரில் அதை அப்படியே அந்த ஸ்டோரேஜ்குள்ளே கொண்டு போனதுனால அவன் ஸ்டோரேஜ்குள்ளே ஹை டெம்பரேச்சர்லேயே தான் இருக்குது. இப்போ அவ்வளோத்தையும் அவன் வெளியே கொண்டு வந்தா அப்படின்னா உடஞ்சி போயிடும். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது.
இவனோட ஸ்டோரேஜில் தான் வந்து டைம் அப்படியே இருக்கும், ஆரிசாவோட ஸ்டோரேஜில் அப்படி கிடையாது. ஆரிசா கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரிசாவோட ஸ்டோரேஜ்க்கு அதை மாற்றி அதில் வெண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை அவ்வளோத்தையும் ஹீட்டை கம்மி பண்ணுறான். நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியே அது சூடும் கம்மியாகுது. இப்போ இவங்க 2 பேருமே வெளியே வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமாக சோகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஆரிசா சொல்லவும் எல்லாரும் இப்போ ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ அந்த ஆர்டர் எடுத்து அந்த மினிஸ்டரை பார்க்க போகிறோம். இப்போவும் என்கிட்ட வந்து எஸ்கியூஸ் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், இல்லை சார் நாங்கள் கொடுத்துட்டோம், அதுக்கான ரெசிப்ட் தான் இது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த கூட இருக்கிறவன் கத்துறான். ஆமாம் சார் அவங்க கொடுத்துட்டாங்க, அதேமாதிரி எல்லாமே ஹை குவாலிட்டி, நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இப்போ நீங்கள் இந்த பேப்பரில் ஒழுங்கா சைன் போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அவன் எந்திரிச்சு அமைதியாக நின்றுட்டு இருக்கான். சூரியன் மறைகிறதுக்குள்ளே சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏனி சொல்கிறா. சார் நான் மரியாதையோட கேட்குறேன், சைன் போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலி பார்த்தா அந்த விச் தான் வந்துட்டு அந்த மெசேஜ் படி அவரை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவர் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பெரிய மேயர் மாதிரி. உங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதையில் இந்த இடத்த உனக்கு கொடுத்தா நீ அதுக்கு புத்தியை காட்டிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு, நீ என்ன வில்லத்தனம் பண்ணாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே உனக்கு ஜெயில் தான் அப்படின்னு அவர் சொல்லவும், இந்த ஆள் அந்த மேயரை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறான். உடனே அவர் வந்துட்டு அதை ஈஸியாக தடுத்துட்டு, இதெல்லாம் ஏன் கிட்ட வேலைக்காகாது, இனிமே உனக்கு இறக்கம் காட்ட மாட்டேன் அப்படின்னு வால் எடுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆகவும், நம்ம ஹீரோ டக்குன்னு அடிச்சு போடவும், எதுக்காக அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விச் கிட்ட அந்த ஆள் சொல்கிறான். இவங்களுக்கு பாட்டில் செய்ய ஹெல்ப் பண்ண அந்த ஆளோட இடத்த அடைச்சு உடச்சு போட்டாங்க. அதுக்கு நிறைய தொட்டு கொடுத்துருக்கிறதுனால அந்த ஆள் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்காரு. எனி வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அந்த விச் வந்துட்டு அதில் சில மேஜிக் ஸ்பெல்லாம் போட்டு சான்ஸ் கிடச்சா நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட டீமும் அவங்களோட ஜேர்னியாக கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் லூலு கேட்கவும், ஒரு ஆபத்தான சிட்டிக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஜீனா ஒரு லெட்டர் எடுத்து ஃபாஸ்ட்டாக ஓடி வரவும், என்னது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. சாட்டோ எனக்கு லவ் லெட்டர் அனுப்பியிருக்கான் அப்படின்னு அவள் அதை ரீட் பண்ணி காட்டுறா. இங்கே என்னோட ஜேர்னி சூப்பராக போய்கிட்டு இருக்கு, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை பார்த்தா லவ் லெட்டர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னோட ஜேர்னி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிக நாட்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க எல்லாரும் போகிற வழியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாஸ்டர் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போக்கோ சொல்லவும், நம்ம ஹீரோவும் அதை உடச்சு பார்க்குறான். அதுக்குள்ளே தண்ணி மாதிரி ஒன்று வருது. உண்மையிலேயே அது ரொம்பவோ டேஸ்ட்டாக இருக்குது. இது உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ கையில் இருக்கிறத போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஆரிசா கடுப்பாக இந்தாங்க தொடச்சிக்கோங்கன்னு அவளும் அதே மாதிரி சாப்பிட பார்க்கவும், தேவைன்னா இதில் இருந்து டேரெக்டாக சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுறான். டெய்லியும் வண்டியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் நம்ம ஹீரோ எழுதியிருக்கான். இப்போ போச்சி வந்துட்டு தூங்குறதுக்காக ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் அந்த கதையை ரீட் பண்ணுறான். ஒரு 8 கடவுள்கள் இருந்தாங்க. கடவுள்னா யாரு அப்படின்னு போச்சு கேட்கவும், கதையை மட்டும் ஒழுங்கா கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த 8 கடவுள்லையும் மற்ற 7 கடவுளுக்கும் முன்னாடியே கிரியேட் ஆனது ஒரு டிராகன் கார்டு தான். 9வதா ஒரு டீமன் கார்டு இருந்தாரு. ஆனால் அவர் எல்லா கடவுள்களுக்கூடையும் சண்டை மட்டுமே போட்டுட்டு மக்கள் எல்லாரையும் அடிமையாக்க ட்ரை பண்ணாரு. ஹியூமன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஹீரோயினாக இருக்கிற ஒரு கார்டு கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க. அவங்க மற்ற கார்டு கிட்ட ஹெல்ப் கேட்டோம். அவங்க யாருமே பண்ணாததுனால அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் அந்த டிராகன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டாங்க. அந்த டிராகனை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் பதிலுக்கு ஒரு ஹீரோவை சமன் பண்ணுற சர்க்கிளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அந்த ஹீரோவால் அந்த டீமன் லாட தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவன் கதை சொல்லிட்டு இருக்கும்போதே மற்ற எல்லாரும் தூங்கிடுறாங்க. நான் திரும்ப உன்னை எப்போ பார்ப்பணும்னு ஆர்வமாக காத்துட்ருக்கேன் ஜீனா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லெட்டரில் எழுதியிருக்கான். நானும் உன்னை மீட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜீனாவோ சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோ மேலே எல்லா கேர்ள்ஸுமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஆரிசா என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. ஐயோ நான் என்னோட ஃபேஸை கூட இன்னும் வாஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி லூலோ வெக்கப்படவும், இதுலேயும் நீ க்யூட்டாக தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் இன்னும் வெக்கப்படுறா. இது கடைசி எபிசோட் அப்படிங்கிறதுனால ஒரு பாட்டை போட்டு விட்டுருந்தாங்க. இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடையே இந்த சீசன் 1 முடியுது. சீசன் 2 இன்னும் வரல, அது வந்தால் கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.